லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை நாம் சபையாக வாசித்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. 1-18 வரைக்கும் உள்ள வசனங்களை சபையாக சேர்ந்து வாசிப்போம். The book of Luke chapter 2 verses 1-18. அல்லேலூயா. அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டுமென்று அகஸ்து ராயனால் கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டிலே சிரேனியு என்பவன் தேசாதிபதியாய் இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தப்படி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருக்கிறபடினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத்திலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற்பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையில் கிடத்தினாள். அப்பொழுது அந்த நாட்டில் மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்று கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவ தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த க்ஷணமே பரம சேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவ தூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணையிலே கிடத்தியிருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நேரடியாக ஒரு வசனத்துக்கு போய் அதற்கு பிறகு சில விளக்கங்களை பார்த்து நாம் குறித்த நேரத்துக்குள்ளாக சபை ஆராதனை முடித்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. அல்லேலூயா. லூக்காவின் சுவிசேஷம் 19வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். சேர்ந்து கூட வாசிக்கலாம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். அல்லேலூயா. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பல கோணங்களிலே பல வருஷங்களாக இன்றைக்கும் பல கோணங்களிலே பல இடங்களிலே தியானிப்பது வழக்கம். ஒவ்வொரு கோணத்திலையும் ஒவ்வொரு விதமாக ஆண்டவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார். இன்று இந்த வசனத்தை பார்க்கும்போது எதற்காக இயேசு வந்தார் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக பல இடங்களில் இருக்கிறது. அதில் ஒரு இடம், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்கள், ஆண்டவருடைய அன்பை ருசித்தவர்கள், ஆண்டவருடைய அன்பிலே களிகூறுகிறவர்கள், அவரை ஆராதிக்கிற ஜனம். நித்திய ஜீவனை தருவேன் என்பதே அவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம். ஆகவே இந்த வாக்கு தத்தத்தை பெற்ற ஜனமாக நாம் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறோம். அல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்டேன் என்கிறதான உறுதி உள்ள அத்தனை பேரும் ஒரு காரியத்தை கர்த்தர் முத்திரையாக தந்திருக்கிறார், சீலாக தந்திருக்கிறார். எந்த மனுஷனும் அதை அழிக்கவே முடியாது, அதை மாற்றவும் முடியாது. நித்திய ஜீவனை தருவேன் என்பதே அவர் நமக்கு தந்த வாக்கு தத்தம். இனி ஆண்டவர் அவர் தராவிட்டால் நம்ம நிலைமை என்ன ஆயிருக்கும் என்பதை சற்று யோசிக்க வேண்டும். அல்லேலூயா.
இப்போது நான் வாசித்த இந்த லூக்கா 2:9 அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். இது என்ன மகிமை? இதிலிருந்து சில காரியங்களை உங்களோடு கூட ஒருவனாக நான் பகிர்ந்து கொண்டு ஸ்தோத்திரம் உங்களுடனே கூட சந்தோஷப்பட ஆசைப்படுகிறேன். கர்த்தருடைய மகிமை. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மகிமையின் தேவன். அந்த மகிமை தேவன் என்று சொல்லும் பொழுது நம்முடைய இருதயத்தில் என்ன வரும் யோசனை என்றால், ஏதோ ஒரு பயங்கரமான ஒளி, ஒரு பிரகாசம், அப்படி தான் எல்லாருடைய கற்பனையும் இருக்கும். அது உண்மை, அது தப்பல்ல. ஆனால் அவருடைய மகிமை என்று சொன்னால் உண்மையான அர்த்தம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய கற்பனையின்படி ஒரு பிரகாசம் அப்படி தான் வருகிறது, அது உண்மை, அது பொய் அல்ல. ஆனால் அதன் உள்ளான அர்த்தம் என்ன? தேவ மகிமை அப்படின்னா என்னன்னு கேட்டால், ஒருவேளை நாம் இதை அவ்வளோ காமனாக பொதுவாக ஒருவேளை நாம் தியானிக்காமல் இருந்திருக்கலாம். ஜூயிஷ் வேர்டு, யூதர்கள் இந்த மகிமைங்கிறதான வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொல்லுகிறார்கள்னா, அதுக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறார்கள், ஷெக்கினா என்று அர்த்தம். அந்த ஷெக்கினா என்கிறதான வார்த்தை வேதத்தில் இல்லை. அந்த வார்த்தை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. இருந்தாலும் யூதர்கள் ஒரு காரியத்தை விளக்குவதற்காக அவர்களுடைய மொழியிலே பல வார்த்தைகளை பயன்படுத்தி அதை விளக்குவதாக ஒரு காரியம் உண்டு. இப்போ நம்ம கூட ஒரு காரியத்தை சொல்லணுன்னா கரெக்டாக அந்த ஒரு வார்த்தையோடு நிறுத்த மாட்டோம். சுற்றியில் நிறைய வார்த்தைகள் சொல்லி அதை விளக்குறதுக்கு ரொம்ப முயற்சி எடுப்போம். அதுபோல் இந்த ஒரு வார்த்தை ஷெக்கினா. ஷெக்கினா என்று சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, டு டுவெல் இன் என்று அர்த்தம். டு டுவெல் இன் ஆர் டு ஸ்டே ஆர் டு ரிசைட் விதின் என்று அர்த்தம். டு டுவெல் இன் ஆர் டு ரிசைட் விதின். டுவெல் அப்படின்னாக்க தங்குதல் என்று அர்த்தம். தங்குறதுன்னு அர்த்தம், ஸ்டே பண்ணுறதுன்னு அர்த்தம். இப்போ அந்த ஊரில் ஒரு 2 நாள் ஸ்டே பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுபோல் அந்த ஷெக்கினா என்கிறதான அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்று நாம் அதை பார்க்க முடியும். அப்போ தேவனுடைய மகிமை வெளிப்பட்டது என்ன அர்த்தம்னா, அவருடைய அந்த நம்ம என்ன கற்பனை பண்ணோமோ அந்த ஒளி பிரகாசம் அவர்களுடைய இருதயத்துக்குள் தங்குவதற்காக வெளிப்பட்டது. ஆனால் நான் இன்னும் கரெக்ட் டெஃபினேஷனுக்கு வரல. ஷெக்கினா என்ற ஒரு வார்த்தையை மாத்திரம்தான் உங்களுக்கு சொன்னேன். உண்மையான அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்க, இட் இஸ் த எக்ஸெம்ப்ளரி கேரக்டர், attributes and character that brings the greatness and awesomeness of a being. exemplary character. கேரக்டர்னு சொல்லும் பொழுது அந்த குணாதிசயங்கள். அல்லேலூயா. தேவனுடைய விவரித்து சொல்ல முடியாத குணாதிசயங்கள். எக்ஸெம்ப்ளரி கேரக்டர், தி attributes of God, and that leads to greatness and honor to his wonderful name. Hallelujah. அவருடைய நாமத்துக்கு உரிய கணத்தை கொண்டு வரக்கூடியது அவருடைய, எனக்கு வார்த்தை வரமாட்டேங்குது, என்னத்தை சொல்ல, தி எக்ஸ்ட்ரீம், அவருடைய நற்குணங்கள். அவர் God is a God of unspeakably, he is God who is unspeakably lovable. Hallelujah. Can you find one person in this world who is extremely lovable? ஒரு மனுஷனை காண முடியுமா பயங்கரமாய் நேசிக்கப்படத்தக்கவர்னு சொல்லி? ஒரு மனுஷன் இருக்கவே இருக்க முடியாது. உங்களுடைய பதிலும் எனக்கு தேவைப்படுகிறது. ஒரு சிலர் அந்த அன்பு செலுத்தப்படக்கூடிய ஒரு நிலைமையில் ஒரு உச்சகட்டத்தில் இருப்பார்கள். சிலர் ரொம்ப நல்ல கேரக்டரோடு இருப்பார்கள். அவர்களை ஓரளவுக்கு நாம் மெச்சிக்கொண்டு அவர்களை குறித்து நல்ல பேசுவோம். ஆனாலும் ஒருவர் இருக்கிறார், அவருடைய பெயர் இம்மானுவேல். அல்லேலூயா. எக்ஸ்ட்ரீம்லி லவபிள். இந்த கேரக்டர் சொல்லியே நான் முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். எக்ஸ்ட்ரீம்லி லவபிள் அண்ட்
மார்வலஸ், பியூட்டிஃபுல், ஃபெய்த்ஃபுல், பவர்ஃபுல், கம்பேஷனேட், வைஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி குட். கொஞ்சம் நீங்கள் சொல்லி மகிழலாம். கர்த்தர், நாம் ஆராதிக்கிற கர்த்தர் எப்படின்னு வெறும் அல்லேலூயா மாத்திரம் இல்லை, என்னென்ன சொல்லலாமே, அளவு கடந்த விதத்தில் அன்பு கூறப்படக்கூடிய தன்மை உள்ளவர். என் ஆண்டவரிடத்தில் ஆண்டவருடைய அன்பை ருசித்தவர்கள் அவரை நேசிக்கிற நேசம் கொஞ்சம் கொஞ்சம் அல்ல. ஆஹா, உணரணுமே, ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிற நன்மைகள் எவ்வளவு பெரியது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இதை செய்யத்தக்கதாக அவருடைய பெரிய மனசு எவ்வளவு பெரிய மனசு என்பதை கொஞ்சம் எல்லாருமே யோசித்து கர்த்தரை புகழுங்கள், பார்க்கலாம். இதுவரைக்கும் கர்த்தர் நம்மை நடத்தி நமக்கு நன்மைகளை செய்த தேவனுடைய பெருந்தன்மையை எவ்வளவு பாராட்ட வேண்டும். எக்ஸ்ட்ரீம்லி லவபிள். ஹல்லேலூயா. இந்த எக்ஸ்ட்ரீம்லி லவபிள் கேரக்டர், ஸ்தோத்திரம், வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 16, 17 பார்க்கும் பொழுது, அவரை பார்த்தவர்கள் செத்தவர்களைப் போல அவர் பாதத்தில் விழுந்தார்கள் என்று வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 16, 17 ஆகிய 2 வாக்கியங்களை வாசிக்கும் போது, தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கற்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. நாம் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். இதுதான் அனுபவம். அவரை கண்டபோது செத்தவனை போல. அந்த எக்ஸ்ட்ரீம்லி குட் அண்ட் கிரேட், சச் எ காட், பார்க்க முடியாத தேகப்பா, சகல ஜனத்தின், பூலோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜனத்தின் பாவங்களையும் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று அவருக்கு பெயராமே. இந்த பூலோகத்தில் இருக்கிற அத்தனை மக்களுடைய பாவத்தை சுமக்க ஒரு பெருந்தன்மை அவருக்கு எப்படி? அதுதான் தெய்வம். ஹல்லேலூயா. மனுஷர்கள் அதற்கு பக்கத்தில் கூட வர முடியாது, எவ்வளவு நல்லவர்களாக இருந்தாலும். ஆமென். அந்த இருதயத்தில் காணப்படுகிற, தேவனுடைய இருதயத்தில் காணப்படுகிற பியூரிட்டி, சுத்தம், அது நீங்கள் என்ஜாய் பண்ணணும்னு நான் யோசிச்சு ஜெபம் ஆமென் சொல்லிகிட்டே இருக்கிறேன். ஹல்லேலூயா. என்ன ஆனந்தம் பார்த்தீங்களா? இந்த தேவனை அறிந்த ஜனங்கள் எவ்வளவு பாக்கியம் உள்ளது. இந்த ஆண்டவருடைய அன்பை உணர்ந்தவர்கள் எவ்வளவு பாக்கியசாலிகள். எக்ஸ்ட்ரீம் குட்னஸ், எதையும் மன்னிக்க வல்லவர், எவரையும் ஏற்றுக்கொள்ள வல்லவர். God has a great heart that He can accommodate everybody, the whole world He can accommodate. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கேரக்டர் பார்த்தீங்களா, இந்த குணாதிசயம், இந்த ஆட்ரிபியூட்டோட சேர்ந்ததான அவருடைய அந்த மகிமை பிரகாசம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் தேவனுடைய மகிமை. கொஞ்சம் கொஞ்சமாக நான் உள்ள போகிறேன். ரெண்டாவதாக, such a God exists in, வேதம் சொல்லுகிறது, such a God exists in marvelous dazzling light and no man can reach him. Hallelujah. இப்படிப்பட்ட தேவன் ஒருவரும் சேரக்கூடாத, ஓ ஹல்லேலூயா, ஒளியில் வாசம் பண்ணுகிறார் என்றது. இது ரெண்டையும் சேர்த்தால் எப்படி இருக்கும் என்று யோசிக்க உங்களை நான் தூண்டுகிறேன். ஹல்லேலூயா. ஒரு பக்கம் பயங்கரமாய் நேசிக்கப்படத்தக்கவர், இனிமேல் நீங்கள் சொல்லணும் இல்லை, நேசிக்கப்படத்தக்கவரும், ஹல்லேலூயா, வல்லமை உள்ளவரும், தூய்மை உள்ளவரும், வேற என்னென்னலாம் சொல்லலாம், மார்வலஸ், பியூட்டிஃபுல், அழகுள்ளவரும், ஃபெய்த்ஃபுல், உண்மை உள்ளவரும், வல்லமை உள்ளவரும், கம்பேஷனேட், மனதுருக்கம் நிறைந்தவரும், மன்னிக்கிறவரும், கிருபை தருகிறவரும் ஆகிய எக்ஸ்ட்ரீம்லி நல்லவராய் இருக்கக்கூடிய கேரக்டர் எல்லாத்தையும் சேர்த்து டேஸ்லிங் லைட்டில், மார்வலஸ் லைட்டில் அவர் இருக்கிறார்னா, இது ரெண்டையும் சேர்த்தா எப்படி இருக்கும்? இது என்ஜாய் பண்ண தான் வந்திருக்கிறோம். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கற்பனையில் என்ன, நம்ம யூஸ்வலாக மேன்மை பாராட்டுறதெல்லாம் அவர் வந்த ஒளிப்பிரகாசம். ஆனால் அவர் எப்படிப்பட்டவர்? அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய இருதயத்தில் உதித்தார். அல்லேலூயா. அது உதித்தது நிமித்தம் கம்ப்ளீட்டாக மாற்றங்கள். ஆமென்.
யோவான் 1:5 தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாய் இருக்கிறது. யோவான் 12:46, யோவான் 12:46, John 12:46. என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். யோவான் 1:9, John chapter 1:9. உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அப்போஸ்தலர் நடபடிகள் 13:47, Acts chapter 13:47. அப்போஸ்தலர் நடபடிகள் 13:47. நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் ரட்சிப்பாய் இருக்கும்படிக்கு உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் என்கிற வேத வாக்கியத்தின் படி என்று எழுதியிருக்கிறது. 1 தீமோத்தேயு 6:14-15-16. 1 தீமோத்தேயு 6:14-15-16. 1 தீமோத்தேயு எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவனுடைய சன்னிதானத்திலையும் பொந்தியு பிலாத்துவின் முன் நின்று நல்ல அறிக்கையை சாட்சியாக விளங்க பண்ணின கிறிஸ்து இயேசுடைய சன்னிதானத்திலையும் உனக்கு கட்டளையிடுகிறேன். அந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அவரே நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர். அவருக்கே நித்திய வல்லமையும் கனமும் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி பல வசனங்கள் உண்டு பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. லுக் அட் தி காம்பினேஷன். ஆமென். இந்த காம்பினேஷன் தான் ஆனர். ஆமென். ஆனர் கணத்துக்கு நேராக கொண்டு போகிறது. பிரைஸ் தி லார்ட். கணத்துக்கு நேராக கொண்டு போகிறது. இப்போ ஒரு மனுஷனுக்கு கணம் எப்படி வருகிறது என்று சொன்னால் அவனுடைய கேரக்டரை பொறுத்து இருக்கிறது. ஆமென். அந்த கேரக்டர் கெட்டு போனால் அவனுக்கு மதிப்பில்லை. ஒரு மனுஷனுடைய குணங்கள் கெட்டு போனால் அவனுக்கு மதிப்பில்லை. ஆனால் ஒரு மனுஷனுடைய குணங்கள் பாராட்டப்படக்கூடிய குணங்களாக இருக்குமானால் ஆட்டோமேட்டிக்கலி அவனுக்கு வரக்கூடிய ஆனர், கணம், அவன் வரக்கூடிய புகழ் வந்து கொண்டு இருக்கும். கர்த்தர் நல்லவர். நம் தேவனை குறித்து எப்படி? அவரில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை. There is no shadow of turning. எவ்வளவு வேணும், அவ்வளவு நல்ல தேவன். அப்படியானால் அவர் எவ்வளவு கனத்துக்குரியவராக இருக்கிறார். கனத்துக்குரிய தேவன். ஆமென். இன்னைக்கு இந்த காரியங்களை நாம் அறியும் பொழுது நம்முடைய ஆராதனை வித்தியாசமாக மாறிவிடுகிறது. அவரை துதிக்கும் துதி வித்தியாசமாக மாறிவிடுகிறது. ஸ்தோத்திரம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ தேவனை துதிக்க வேண்டுமானால் என்ன சொல்லி துதிப்போம்? வெறுமனே ஒன்றும் மனசில் இல்லாதபடிக்கு ஸ்தோத்திராண்டவரே ஸ்தோத்திராண்டவரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற காலங்கள் மாறிப்போய், என் தேவனே, யூ ஆர் எக்ஸ்ட்ரீம்லி லவபிள், யூ ஆர் எக்ஸ்ட்ரீம்லி ஆசம். ஆஹா, அதான் ஆரம்பிக்க வேண்டிதான். தேவரீர் நீர் ஹல்லேலூயா உச்சகட்ட உண்மை உள்ளவர். உச்சகட்ட டேங்கப்பா அவருடைய அத்தனை கேரக்டரையும் சேர்த்து ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற ஹல்லேலூயா ஓ தேஜோமயானந்தா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேஜோமயம். ஆமென். அப்படிப்பட்ட தேவன் நாங்கள் உம்மை கனப்படுத்துகிறோம் என்று சொல்லும் பொழுது the great honor, the most honorable God, highly சொல்லிகிட்டே தான் இருக்க தோணுது எனக்கு. ஏன்னு கேளுங்க, அவரை புகழ்கிறத காட்டில் நமக்கு வேற என்ன உண்டு இந்த பூமியில்? பிரைஸ் தி லார்ட். ஆமென். சரி, இது ஒரு பக்கம். இந்த ரெண்டுமே அப்படி தான் இருக்கிறது. இதுக்கு பல வசனங்கள் உண்டு. ரெண்டாவதாக நாம் பார்க்கக்கூடியது, முதலாவது தேவன் மகிமை உள்ளவர். அந்த மகிமைக்கு அர்த்தம் என்ன என்பதை பார்த்தோம். ஆமென். அவருடைய attributes and character dwells in marvelous light no man can approach. மனுஷர்கள் ஒருவரும் சேரக்கூடாத என்னிடத்தில் பாவம் உண்டு என்று யாரால் சொல்லக்கூடும் என்று கேட்டார். ஹல்லேலூயா. சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. இந்த தேவனை அறிந்தவர்கள் தானே ஆண்டவரை இப்படி சொல்லி துதிக்க முடியும். இல்லாவிட்டால் நான் நல்லவன் என்று சொல்லி தெரிவான் மனுஷன். ஆனால் கர்த்தரை அறிந்தவன் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுவான்.
நான் நல்லவன் அல்ல. ஆமென், அல்லேலூயா. இந்த அருமையான ஆண்டவர் இரண்டாவதாக அவர் மனுஷனை படைக்கும் போதும் அதே மகிமையிலே படைத்தார். ஆமென். ஒரு 2-3 காரியங்கள், 5 காரியங்கள் சொல்லிட்டு நான் விட்டுறேன் உங்களை. இந்த மகிமையின் தேவன் மனுஷனை படைத்த போது எப்படி படைத்திருக்கிறார்னா அதே மகிமையில் படைத்திருக்கிறாராம். அப்போ அவருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சில குணங்களை சொல்லுங்களேன் பார்க்கலாம். இப்போ சொன்னனே, இப்போ கேட்டோமே, அதை சொல்லுங்களேன். பயங்கரமான உண்மை உள்ள தெய்வம், ஞானம் உள்ள தெய்வம், அறிவுள்ள தெய்வம். பிரைஸ் தி லார்ட். அன்பு, இரக்கம், மனதுருக்கம் எல்லாம் நிறைந்த தெய்வம். இந்த மனுஷனை மண்ணில் இருந்து ஒளியில் வாசம் பண்ணுகிற தெய்வம். இந்த மண்ணில் இருந்து அந்த மண்ணுக்கு ஒண்ணுமே இல்லை. இந்த மண்ணுக்கு ஒண்ணுமே இல்லை. இந்த ஒண்ணுமே இல்லாத இந்த மண்ணை எடுத்து கர்த்தர் அவரை போல சிருஷ்டித்து மகிமைப்பட்டார் என்று சொன்னால் என்ன அர்த்தமாம்? வேதம் சொல்லுகிறது. ஆதியாகம புஸ்தகத்தில் 1:27 நாம் வாசிக்கும் போது ரொம்ப தெரிந்த வசனம் தான். ஆதியாகமம் 1:27 வாசிக்கும் பொழுது தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக இருக்கட்டும். ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தது அவருடைய ஐடியா. ஆனால் அந்த ஆணும் பெண்ணை தேவன் எப்படி சிருஷ்டித்திருக்கிறார்? தம்முடைய சாயலாகவே அப்படின்னு மறுபடியும் வருதுன்னாக்க, அந்த சாயல் என்கிறது, இமேஜ் என்கிறது வெறும் முகத்தோற்றம் மாத்திரம் அல்ல. என்ன கேரக்டர்? சூப்பரா சொல்லிட்டீங்க. என்ன கேரக்டர்? அவருடைய கேரக்டர். ஹல்லேலூயா, வண்டர்ஃபுல் ஜீசஸ், ஆமென். அப்போ அப்படியே ஒரு அச்சு, ஒரு குட்டியா தேவனை போல் இருக்கக்கூடிய மக்களாக தேவன் ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர் மகிழ்ந்தாரா? கொஞ்சம் உணர்ந்து, அப்பா அப்படியே சிருஷ்டித்தீரா? ஏன்னா நமக்கு விழுந்து போன சுபாவத்தில் இருக்கிறதுனால இது எப்படி சிருஷ்டித்தாருங்கிறது ஒழுங்காக கூட விளங்கி கூட கஷ்டம், விளங்குறதே கஷ்டமாக இருக்குது. அப்போ அவர் சிருஷ்டித்த நாளில் அந்த ஆதி மனுஷன் எப்படி இருந்திருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். பிரைஸ் தி லார்ட். அப்படியே இருந்திருப்பான். ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகம் பூரா அது போலவே இன்னைக்கு நிரம்பி இருந்தா எப்படி இருந்திருக்கும்? அப்படி சிருஷ்டித்துட்டு தேவன் சொன்னார், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொன்னார். இந்த பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள்னா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இது ஆண்டவர் அறிஞ்ச பிள்ளைகளாக நிரப்பணும்னு இவ்வளோ நாள் சொல்லிட்டு இருக்கிறோம். இல்லைங்க, பலுகி பெருகி, இப்போ நீங்கள் பதில் சொல்லிடலாம். அவரை போலவே எப்படி இருக்கணும்? அவரை போலவே எல்லாம் பூமி முழுவதும் அவரை போலவே இருக்கக்கூடிய மக்களால் நிரம்ப வேண்டும் என்று விரும்பின நல்ல தெய்வம். அப்படி இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் இந்த பூமி? பரவாயில்லை. ஹல்லேலூயா. அது அவருடைய உள்ளத்தின் ஆசை. கர்த்தரை மையப்படுத்தலாமே. அவருடைய உள்ளத்தின் ஆசை, அவருடைய மனதுருக்கம் எப்படியோ அதுபோல இந்த போகுது பாரு, இதனுடைய மனதுருக்கம் அப்படித்தான். குட்டியா தேவ ஜனங்கள் எல்லாம் அப்படி அந்த ஆசை. க்ளோரி டு காட். ஏசாயாவின் புஸ்தகம் 45வது அதிகாரம் 12வது வசனத்தை பாருங்கள். ஐசாயா சாப்டர் 45 verse number 12. நான் பூமியை உண்டு பண்ணி நானே அதன் மேல் இருக்கிற மனுஷனை சிருஷ்டித்தேன். என் கரங்கள் வானங்களை விரித்தன, அவைகளின் சர்வ சேனையும் நான் கட்டளையிட்டேன். நானே அதன் மேல் இருக்கிற மனுஷனை சிருஷ்டித்தேன். எப்படி சிருஷ்டித்தார்? அவருடைய சாயலாகவே. ஏன் 2 முறை சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் சாயலாய் சிருஷ்டித்தார்னு சொல்லிட்டு விட்டுற வேண்டிதானே? அவருடைய சாயலாகவே அப்படின்னா வேற அவர் எதிர்பார்த்தது வேற ஒண்ணுமே கிடையாது. பிரைஸ் தி லார்ட். அவரை போலவே அவருடைய மகிமை சுமக்கிறவர்களாய், க்ளோரி பேரர்ஸ். இந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுதா உங்களுக்கு? க்ளோரி பேரர்ஸ் அப்படின்னா என்ன? இந்த மட்பாண்டங்களில்
நாங்கள் தேவனுடைய மகிமையை சுமக்கிறோம் என்று பவுல் சொன்னானே, கொஞ்சம் சொல்லலாமா அதை? இந்த மட்பாண்டங்களில் நாங்கள் தேவனுடைய மகிமையை வண்டர்ஃபுல் சுமக்கிறோம் என்கிறான். ஸோ we carry the glory of God. அப்படியானால் என்ன அர்த்தம்? அவருடைய அவ்வளவு குணாதிசயங்கள் நிறைந்ததான அவருடைய மகிமையை எங்கள் மண் பாண்டங்களில் நாங்கள் சுமக்கிறோம் என்று சொல்கிறான். எவ்வளவு ஒரு ஆனந்தம் பார்த்தீர்களா? அதனால தான் வேதவசனம் சொல்லுகிறது, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. எந்த மனுஷனாய் இருக்கட்டும், அவருடைய மகிமை தொடும் பொழுது அவன் மகிமை உள்ளவனாய் மாறிவிடுகிறான். ஆனாலும் பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்முடைய விழுந்து போன சுபாவங்கள் ஒட்டி இருக்கிறதான சில காரியங்கள், மாற்றங்கள் வந்து விட்டது நமக்குள்ளே. இந்த மாற்றங்களை சடன்னாக கொண்டு வர முடியல. ஊறிப்போன மக்களாக இருக்கிறபடினாலே அவருடைய மகிமையை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறோம். ஒன்று. இரண்டாவது, அவரை போலவே இந்த பூமியிலே வாழுகிறதற்கு நமக்கு ரொம்ப கடினமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனாலும் கர்த்தருடைய கிருபை, அவருடைய வார்த்தை, அவருடைய சத்தம் நம்மை மாற்றிக்கொண்டே இருக்கிறது. கொஞ்சம் 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 கொஞ்சமாக நம்மை மாற்றிக்கொண்டு வருகிறது. அவருடைய மகிமையின் முழு மகிமையும் நமக்குள்ளே வரும்படிக்கு வருகிற அளவுக்கு பூரண புருஷர்கள் ஆகும் வரைக்கும் தேவனுடைய உபதேசங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டுகிறது. பிரியமானவர்களே, எதற்காக இயேசு வந்தார் என்று சொல்கிற டாப்பிக்கில் நான் இதை கொண்டு போகிறேன். ஒருவேளை இயேசு வந்தது சமாதானம் தருவார், சந்தோஷம் தருகிறார், அவர் ரட்சிப்பு தருகிறார் என்கிற காரியங்களை மேலோட்டமாக சொல்லி கொண்டிருந்தாலும் அதுவும் சரிதான். ஆனால் அது மேலோட்டமாக இருக்கிறது. சற்று நாம் ஆழத்தில் எப்போதும் போக வேண்டும். க்ளோரி டு காட். ஆமென், ஹல்லேலூயா. சரி, இப்படி ஏன் படைத்தார்னு அடுத்த ஒரு கேள்வி. இந்த கேள்வி கேட்காம நமக்கு தூக்கமே வரக்கூடாது. ஆண்டவரே, இப்படி ஏன் படைச்சிங்க? அப்படின்னு போனால் தான் நம்ம ஆழமாக போக முடியும் அல்லவா? ஏன் படைச்சார்னா அவருக்கு என்னென்ன காரியங்கள். these people are meant to reflect the glory of God, set apart from other creations. அவர் சிருஷ்டித்ததான எல்லா சிருஷ்டிப்புகளை பார்க்கலும் மனுஷனை தேவன் மண்ணிலிருந்து படைத்தது எதற்குன்னா, டு ரிஃப்ளெக்ட் தி க்ளோரி, அவருடைய மகிமையை பிரதிபலிப்பதற்காக. அந்த வார்த்தையை சொல்லுங்களேன். அப்போ என்னை தேவன் எதற்காக படைத்தார்? அந்த ஒரு வார்த்தை தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்முடைய வாழ்க்கை மாறிட்டே வரும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். சில கண்ணாடிகளை வச்சுருப்பாங்க. அந்த சூரிய வெளிச்சத்தில் ஒரு ஆங்கிளில் அதை வச்சுருப்பாங்க. கரெக்டாக ஒரு டைரக்ஷனில் அந்த சூரிய வெளிச்சத்தை அது வாங்கி அதை ரிஃப்ளெக்ட் பண்ணும். ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது தெரியாதனமாக அந்த கண்ணாடியை பார்த்துட்டோன்னு வச்சுங்க, என்ன ஆகும்? முன்னால் இருக்கவங்களுக்கு மாத்திரம் தானா? பின்னால் இருக்கவங்களுக்கு பார்க்க முடியாது. கூசும் இல்லை, பிளைண்ட் ஆயிரும். ஒரு நிமிஷம் பிளாக் ஆயிரும் எல்லாமே. கொஞ்சம் நேரம் கழித்து தான் எல்லாரும் தெரியும். அவ்வளோ பவர்ஃபுல் லைட்டை. ஆமென், ஹல்லேலூயா. அப்படி ரிஃப்ளெக்டிங் மிரர் ஒன்று வச்சுட்டோன்னா, நமக்கு எதிரால் வரக்கூடிய காருடைய ஹெட்லைட்டை ஹை பீம் போட்டான்னா நம்மளால் திடீர்னு சில நேரங்களை பார்க்க முடியாது. அது ஆஃப்டர் ஆல் ஒரு மனுஷன் தயாரித்தது. சூரிய வெளிச்சத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணி அடித்தோன்னா கண்ணு பிளைண்ட் ஆகிடும். சூரியனே பார்க்க முடியாது, ரிஃப்ளெக்டட் லைட்டையும் என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. மனுஷன் அப்படிப்பட்டவனாமே. ஐயையோ, என்னத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணுகிறோம்? நம்ம மாறிட்டோம் பார்த்தீங்களா? எதை ரிஃப்ளெக்ட் பண்ண வேண்டிய ஆட்கள்? நல்ல செய்தி வருதுரா, சூரிய வெளிச்சத்தை வச்சே இவர் என்ன செய்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். உண்மை பார்த்தீங்களா? we are the reflectors of. குதூகலத்தோடு மையப்படுத்திட்டு போம். இங்கே இருக்கிற எல்லாரும் என்னையும் சேர்த்து என்ன நினைக்கணும்னா, I am a reflector plate. நான் a reflector of God's enormous glory. யோசித்து பார்த்தா, ஆண்டவரே என்னை அப்படியா படைச்சு வச்சிருக்கிறீரே. அப்படின்னா எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுகிறோம்? இப்போ நீங்கள் பதில் உங்கள்கிட்ட இருக்குது, உங்கள்கிட்ட இருக்குது இருக்குது இருக்குது. நீங்கள் சொல்ல தான் மாட்டேங்கிறீங்க, ஆனால் உங்கள் பதில் இருக்குது. என்ன? எனார்மஸ் குட்னஸ். அவ்வளோதானா? எனார்மஸ் விஸ்டம், ஞானம். இன்னும் 1 2, அவருடைய மனதுருக்கம்,
அவருடைய உண்மை, ஐயோ ஐயோ, அவருடைய சகல நற்பண்புகள் வாயினால விவரித்து சொல்ல முடியாத கிரேட்னஸ் ஆஃப் காட். ஹல்லேலூயா. அந்த கிரேட்னஸ் ரிஃப்ளெக்ட் பண்ணுகிற ரிஃப்ளெக்டர் பிளேட்டாக நான் இருக்கிறேன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவ்வளோ சைலண்டாக இருக்க மாட்டோம். நான் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு பாத்திரமாக இருக்கிறேங்கிறத யோசித்து பாருங்க. அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கைக்கும் ஆண்டவர் எதை எதிர்பார்த்தார் என்கிறதான காரியத்துக்கும் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்த்தால் நம்ம ரொம்ப தூரத்தில் இருக்கிற மாதிரி தானே தெரியுது. என்ன சொல்ல வர்றீங்க? அல்லேலூயா. நான் எதடா ரிஃப்ளெக்ட் பண்ண வேண்டிய ஆள், வெக்கக்கேடா இருக்குதா, நான் ஒன்றும் பண்ண மாதிரி தெரியலையடான்னு நமக்குள்ள நம்ம உள்ளோம் சொல்லும். அடுத்த குட் நியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை கேட்ட பிறகு இதுதான்டா நம்ம வாழ வேண்டிய வாழ்க்கைன்னு நம்ம உள்ளத்தில் ஆணித்தனமாக பாயுது. பார்த்தீங்களா? திஸ் இஸ் த வே தட் திஸ் இஸ் தி பர்பஸ் ஆஃப் தி ஒரிஜினல் கிரியேஷன் ஆஃப் காட். தேவன் நம்மை உண்டாக்குனதற்கான பிரதான நோக்கம். அடுத்ததாக பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. என்ன காரியம்னு சொன்னா, இன் அதர் வேர்ட்ஸ், we are the people to display the glory of God. என்ன சொல்ல, எப்படி சொல்ல? டிஸ்பிளேன்னா என்னங்க? நம்ம செல்ஃபோனில் சொல்கிறாங்களேங்க, டிஸ்பிளே கெட்டு போச்சுங்க, டிஸ்பிளே போச்சுங்க, படமே வரமாட்டேங்குதுங்கன்னு சொல்கிறாங்க, கருப்பாயிருச்சுங்கன்னு சொல்கிறோம். ஒன்று டிஸ்பிளேயை மாற்றுங்கிறாங்க. நமக்கு அது அர்த்தம் புரியுதோ புரியலையோ, தெரியுதோ தெரியலையோ, ஒரு ஆள்கிட்ட கொடுத்து இதை மாற்றி கொடுப்பான்னு அவன் மாற்றி கொடுக்குறான், மறுபடியும் பழையபடி அது நல்லா வேலை செய்யுது. டிஸ்பிளே போச்சு, கீழே விழுந்தா டிஸ்பிளே போச்சு, தண்ணிக்குள்ளே விழுந்தா டிஸ்பிளே போச்சுங்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் ஆண்டவருடைய மகிமையை டிஸ்பிளே பண்ணி காட்டக்கூடிய மக்களாக இருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்துட்டோம்னா, என் தெய்வமே, ஹல்லேலூயா, அந்த டிஸ்பிளே கெட்டு போச்சு. அந்த டிஸ்பிளே ப்ராடக்ட் ரிஃப்ளெக்டர் பிளேட்ஸ், நான் தான் சொல்லிட்டே போகிறேன். பிரதிபலிக்கக்கூடிய, ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய, எதிர் கொடுக்கக்கூடிய ரெண்டாவது டிஸ்பிளே யூனிட்ஸாக தேவன் நம்மை வச்சிருக்கிறார். இது ஒரிஜினல் கிரியேஷன். அடுத்த பியூட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, glory to God, that people may see our conduct, our works and our accomplishment to acknowledge God's glory. இந்த டிஸ்பிளே பண்ணுகிறவர்கள், இந்த ஒரு செல்லே வாங்கியிருக்கீங்கன்னா அதை வச்சே பேசட்டும். அந்த செல்ஃபோனை பார்த்து அதனுடைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஒன்றொன்னா நோண்டி கிண்டி பார்த்து எல்லாத்தையும் பார்த்த பிறகு என்ன சொல்லுவீங்க? இந்த கம்பெனி என்ன ஒன்றும் சொல்ல மாட்டீங்க. இந்த கம்பெனி, இந்த செல்ஃபோன் கம்பெனி, இது செல் வாங்கணும்ப்பா அப்படின்னு சொல்ல எல்லார்ட்டையும் சொல்லுவேன். ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும், இதில் பிக்சல்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்கும், இதில் கிளாரிட்டி நல்லா இருக்கும், இதில் அது நல்லா இருக்கும், இது கான்ட்ராஸ்ட் நல்லா ஆயாவையான்னு சொல்ல ஆரம்பிக்கிறீங்க. இதில் எடுத்து பாரு, படம் பாரு, இதுக்கு அதுக்கு கம்பேர் பண்ணி பாருன்னு 2-3 செல்லை காட்டுறீங்க. வியாபாரிகள் இன்னும் நல்லா காட்டுறான், இந்த பாரு அந்த பாருன்னு விற்கிறதுக்காக. அப்போ ஒரு டிஸ்பிளேல நம்ம பார்த்தா ஒழிய நமக்கு அதனுடைய குணாதிசயங்கள் என்னங்கிறது கரெக்டு தானே நான் சொன்னதெல்லாம்? இப்போது அதுபோல் டிஸ்பிளே நம்ம இப்போ வரணும், பாயிண்ட்டுக்கு வரணும். நம்ம டிஸ்பிளேயை பார்த்து தான் அவர் யாருங்கிறத உலகத்து ஜனங்கள் கண்டுபிடிக்கணுமா? ஹல்லேலூயா. அப்போ நம்ம எப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிறது மாத்திரமல்ல, எப்படிப்பட்ட தேவனுடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்த வேண்டிய அல்லது கட்டளை பெற்ற ஒரு டிஸ்பிளே யூனிட்டாக இருக்கிறோம். ஆண்டவர் அதை அப்படி கிரியேட் பண்ணார். அடுத்த பியூட்டிஃபுல் திங் என்னன்னு கேட்டா, he is a most selfless God. சுயம் இல்லாத தெய்வம். வரை போல ஒரு மனுஷனை உலகத்தில் பார்க்கவே முடியாது. எவ்வளவு நல்லவன்னு சொன்னாலும் கூட அவனுக்குள்ள ஒரு சின்ன சொட்டு ஒரு சுயங்கிறது இருக்கும். நம்ம நிறைய பேர் நிறைய நேரங்களில் சில மனுஷர்களை ரொம்ப புகழ்ந்து அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நல்ல குணங்களை எல்லாம் பார்த்து பாராட்டி அவங்கள கனத்துக்குரியவர்களாக வைக்கிறது ஒரு பழக்கம், நல்ல பழக்கம், அது தப்பல்ல.
ஆனால் திடீரென்று அப்படிப்பட்டவர்கள் ஏதோ ஒரு சின்ன விஷயத்தில் ஒரு சுயநலத்தை காட்டுகிறதை நாம் கண்டோமானால் மனம் உடஞ்சே போயிடுது. அப்போ என்ன நினைக்கிறோம்? இவ்வளவு நல்ல குணாதிசயங்கள் இருக்கக்கூடிய அந்த குணங்களை எல்லாம் கொஞ்சம் மறைச்சி வச்சுட்டு அந்த ஒரு சின்ன தப்பை மாத்திரம் பெருசாக எடுத்து நம்ம, அதுதான் மனுஷனுடைய இயல்பாக இருக்குது. நான் சொல்கிறது கரெக்டு தானே? நம்ம அவர்கள் மேல் வச்சிருக்கக்கூடிய அபிப்பிராயங்கள் எல்லாம் என்ன செய்யுது? ஒரு செகண்டில் நீங்கள் தான் சொல்லணும் இல்லை, அப்படியே போயிடுது. அந்த ஒரு சின்னது என் ஆண்டவரிடத்தில், நம்ம ஆண்டவரிடத்தில் இந்த ஒரு சின்ன சுயநலம் என்பது கூட இல்லை. இல்லையா? ஏன் நம்ம இங்கே உட்கார்ந்துருக்கிறோம்? அவருடைய சுயநலம் இல்லாத ஒரு இருதயத்தினால தான் நம்ம இங்கே உட்கார்ந்துருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். நான் எதுக்கு இவங்களுக்கு நன்மை செய்யணும்னு அவர் ஒரு நாள் நினச்சிருந்தாருன்னா நம்ம இங்கே இருக்க முடியாது, இருக்க மாட்டோம். கர்த்தர் நல்லவர். அப்போ என்ன செய்கிறார்னா, He wants to share His glory. Amen. முதலாவது பார்த்தோம், அவர் reflecting the glory of God. நம்ம எதுக்காக படைக்கப்பட்டிருக்கிறோம்? அவருடைய மகிமையை ரிஃப்ளெக்ட் பண்ணி பிரதிபலிப்பதற்காக. மனசில் நல்லா வச்சுக்குங்க, இந்த காரியங்கள் தான் நம்முடைய குணங்களை மாற்றி அவருக்காக பிழைக்க உழைக்க நமக்கு உதவி செய்யும். ஆமென். கொஞ்சம் நல்லா மகிமைப்படுத்துங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஏன் அல்லேலூயா சொல்கிறோம் தெரியுங்களா? ஒவ்வொரு முறையும் அல்லேலூயா சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது அவருடைய குணாதிசயங்கள், எட்டாத மனுஷ மூளைக்கு எட்டாத குணாதிசயங்கள், அவருடைய மகிமை, அவருடைய பிரகாசம், மை காட், அவருடைய சுத்தம், இதனால அவர் புகழப்படத்தக்கவர்னு சொல்லி அல்லேலூயா என்று சொல்லுகிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதெல்லாம் அல்லேலூயா சொல்லும்போது நம்ம மனசுக்குள்ளே வந்துடணும். அதுதான் ஆராதனை. ஆராதனைங்கிறது வெறும் பாடல்கள், வெறும் மியூசிக் மாத்திரம் அல்ல. அல்லேலூயா. ஆதி காலத்தில் இந்த மியூசிக்கெல்லாம் ரொம்ப இல்லை. ஆனால் அவர்கள் தேவனை ஆராதித்தார்கள். எப்படி ஆராதித்தார்கள்? அவருடைய குணம், அவர் அந்த கேரக்டர். வரமாட்டேங்குதுயா வார்த்தை. அல்லேலூயா. இவ்வளவுக்கும் பாத்திரராக நீ இருக்கிற தேவன், உம்மை போல யார் உண்டு? உம்மை போல ஒருவரும் இல்லை, ஒப்பில்லாத தெய்வம். ஹல்லேலூயா. அப்போ ஜனங்கள், உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த நற்கிரிகள், மத்தேயு 5வது அதிகாரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், 16வது வசனம். மத்தேயு 5வது அதிகாரம் 16வது வசனத்தை பாருங்கள். அநேக வசனங்கள் உண்டு. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம். இதில் ரிஃப்ளெக்ஷன் வருதா? கேட்டேன். ரிஃப்ளெக்ட் வருதா? பிரகாசிக்க கடவுதுன்னா எங்கேருந்து வெளிச்சத்தை வாங்கி கொடுக்க முடியும்? நீங்க சொல்றீங்க, எங்கேருந்து வாங்கி கொடுக்க முடியும்யா? நமக்கு நாமே வெளிச்சத்தை கொடுக்க முடியுமா? முடியாது. அங்கேருந்து வாங்கி தான் கொடுக்குறோம். அப்போ பிரகாசிக்க கடவுதுன்னா அங்கேருந்து வாங்கி பிரகாசிங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. அடுத்து என்னன்னா, யாரை மகிமைப்படுத்த வேண்டும்? பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்த வேண்டும். பிதா யார்? தேவன் யார்? அந்த மகிமைனா என்ன? 2 காரியங்கள் மறந்துடக்கூடாது. அவருடைய சர்வ நன்மையான குணாதிசயங்களும் அவர் மாசற்ற அந்த தூய ஒளியில் அது 2ஐயும் கம்பைன் பண்ணினால் எப்படி இருக்கும்? அப்போ உங்களுடைய வெளிச்சம் யாரை மகிமைப்படுத்தணும்னா பிதாவை மகிமைப்படுத்த வேண்டும். அப்போ மனுஷர்கள் என்ன சொல்லணும்னா, தேவன் ஒருவருக்குத்தான் மகிமையை செலுத்த வேண்டும். அல்லேலூயா. மாறாக இந்த உலகத்தில் அந்த மகிமையை மனுஷன் திருடிக் கொள்ளுகிறான். பூமியை பரப்புங்கள், நிரப்புங்கள் சொன்னார் அல்லவா? இது எப்படி என்ன விளக்கணும்னு புரியல எனக்கு. அப்போ நிரப்புன்னா fill the earth. குட்டி 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 மகிமையால் நிரப்பினதான மக்கள் ரிஃப்ளெக்டர் பிளேட்ஸ் போல ரிஃப்ளெக்ட் பண்ணி, அதாவது பிரதிபலிச்சு ரிஃப்ளெக்ட் பண்ணுகிறது, சூரிய வெளிச்சத்தை வாங்கி கொடுக்கிறது போல குட்டி குட்டியாய் ஷேர் மை க்ளோரி வித் யூன்னாரு. அல்லேலூயா. சுயநலம் இல்லாத தெய்வம். அப்போ ஷேர் ஹிஸ் க்ளோரி.
இதுக்கு மேலே என்ன சொல்ல எனக்கு தெரிய மாட்டேங்குது. அவ்வளவு நல்ல தெய்வம். சரி, நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம தேவனை மேம்படுத்தணும். ஆமென். அப்படி பல வார்த்தைகள். அப்போ உங்கள் நற்கிரியைகளை கண்டு, நற்கிரியைகள் எங்கேருந்து வரும்? எங்க நம்மள்ட்ட எங்க இருக்குது? ஒண்ணுமே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய மகிமையில நாம இருக்கிறபடினால், மகிமையின் சாயல்ல இருக்கிறபடினால, அவருடைய குணங்கள் நமக்குள் வரணுங்கிற காரணத்தினால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது தேவன் மகிமைப்படுறார், கர்த்தர் மகிமைப்படுகிறார். ஒரு மனுஷன் எந்த காரியத்தில் எக்ஸ்பர்ட்டோ அவன் வாய் அதை தான் பேசும். கேட்டீங்களோ? ஒரு மனுஷன் எதில் எக்ஸ்பர்ட், எந்த இருதயம் எது நிரம்பி இருக்குதோ அதுதான் அவன் வாய் பேசும். ஸ்தோத்திரம். ஒரு மனுஷனுக்குள்ள தேவ மகிமை நிரம்பி இருக்குமானால், அடாடாடா, ஆண்டவருடைய ஞானம் நிறைந்திருக்குமானால், ஆண்டவருடைய மனதுருக்கம், இவ்வளவு சொல்லியும் ஒன்றும் வரமாட்டேங்குதே, மனதுருக்கம் நிறைந்திருக்குமானால், அவருடைய உண்மை நிறைந்திருக்குமானால், அவருடைய தயவோ எல்லாம் பயங்கரமான அவருடைய தூய்மை பரிசுத்தம் நிறைந்திருக்குமானால், ஒரு மனுஷன் நிறைந்தவனாக இருந்தால் அவன் எதில் எக்ஸ்பர்ட்டோ, அவன் இருதயம் எதனால் நிரம்பி இருக்கிறதோ அதுதான் அவன் வாய் பேசும். ஆகவே இவைகளால் நிரம்பி இருக்கிற ஒரு மனுஷன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வாயை திறந்தா என்ன பேசுவான்? அப்போ தேவன் குறித்து ஜனங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, தேவன் இப்படிப்பட்டவர். அப்போ உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்கும். அதனால தான் பவுலடிகள் சொல்லுகிறார், உண்மையுள்ளவைகளவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகளவைகளோ, கற்புள்ளவைகளவைகளோ, நற்கீர்த்தி எதுவோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, இவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். ஏன் இவைகளை சிந்திக்க வேண்டும்? இவைகளெல்லாம் யாருடைய குணங்களாக்கும்? கர்த்தருடைய குணங்களாக்கும். அப்ப இவைகளை சிந்தித்து கொண்டு ஒரு மனுஷன் தன்னுடைய இருதயத்தை நிரப்புவானால், இருதயத்தின் நிறைவினாலே அவன் உண்மையை பேசுகிறான், அவன் ஒழுக்கத்தை பேசுகிறான், கற்பை பேசுகிறான், நீதியை பேசுகிறான், அன்பை பேசுகிறான். இதெல்லாம் ஆண்டவருடைய குணங்களாக்கும். அல்லேலூயா. அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார் என்று எழுதியிருக்கிறார். நம்ம எவ்வளவு தேவன் எதிர்பார்க்கிறார், எதிர்பார்த்து நம்மை சிருஷ்டித்தார் என்பதை கொஞ்சம் யோசித்தால், அல்லேலூயா, பல வசனங்கள். தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் யார்? ஒரு ஆளை சொல்லுங்க பார்க்கலாம். பின்னால் இருக்கவங்க எல்லாருமே சொல்லணும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை காட்டிலும் வேற பெஸ்ட் எக்ஸாம்பிள் இருக்கவே முடியாது. ஒரு சின்ன 2-3 வசனங்களை நம்ம வாசித்துலாமா? மத்தேயு 9வது அதிகாரம் 8வது வசனத்தை பாருங்கள். மேத்யூ சாப்டர் 9 verse number 8. ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு, இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய, நீங்க டக்குன்னு புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், தேவனை மகிமைப்படுத்தினார்கள். மார்க் 2வது அதிகாரம் 12வது வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, நாம் ஒரு காலம் இப்படிப்பட்டது கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. லூக்கா 1வது அதிகாரம் 46, 49. லூக்கா 1வது அதிகாரம் 46, 49. அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. 49, வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தமுள்ளது. யாரை மகிமைப்படுத்துகிறது? கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா 2வது அதிகாரம் 9வது வசனம். லூக்கா 2 இப்போ நாம் வாசித்தபடி, அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான், கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது, அவர்கள் பயந்தார்கள். கர்த்தர். லூக்கா சுவிசேஷம் 5வது அதிகாரம் 25, 26. லூக்கா 5, 25, 26. உடனே அவன் அவர்களுக்கு முன்பாக எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தினான். அல்லேலூயா. அடுத்த வசனம் 6. அதனாலே
ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. இரண்டாவது என்ன சொல்லுகிறார்கள்? அல்லாமலும் அவர்கள் பயம் நிறைந்தவர்களாய் அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்கிறார்கள். அந்த அதிசயமான காரியங்கள் யாருடையது? கர்த்தருடைய குணாதிசயங்கள், அவருடைய மகிமை. என்று இப்படியே சொல்லிட்டே போகலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா 7வது அதிகாரம் 14 to 16 வரைக்கும். லூக் சாப்டர் 17, 14 to 16. கிட்ட வந்து பாடையை தொட்டார், அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவன் இது யாரை மகிமைப்படுத்தக்கூடும்? இது 16 வாசிக்கிறோம். 16. எல்லாரும் பயமடைந்து மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றி இருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தாரும் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். லூக்கா 9வது அதிகாரம் 29 to 32 வரைக்கும் உள்ள வசனங்கள். லூக்கா 9, 29 to 32. அவர் ஜெபம் பண்ணுகையில் முகரூபம் மாறிற்று, அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. அன்றியும் மோசே எலியா என்னும் 2 பேரும் மகிமையோட காணப்பட்டு அவருடனே சம்பாஷணை பண்ணி அவர் எருசலேமிலே நிறைவேற்ற போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக்கொண்டிருந்தார்கள். பேதுருவும் அவனோடு இருந்தவர்களும் நித்திரை மயக்கமாய் இருந்தார்கள். ஆகிலும் அவர்கள் விழித்து அவருடைய மகிமையையும் அவரோடு நின்று அவர் 2 பேரையும் கண்டார். அவருடைய மகிமையை கண்டார்கள். ஹல்லேலூயா. நான் இப்படி சொன்னால் சொல்லிக்கொண்டே போகலாம். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த ஒவ்வொரு மை காட், ஐ பிரைஸ் காட். ஹல்லேலூயா. எவ்ரி செகண்ட், ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட், எவ்ரி செகண்ட், ஒவ்வொரு நிமிஷம் தோறும், வினாடி தோறும் அவர் தேவனை மாத்திரம் மகிமைப்படுத்தினார். கடைசி மரண பரியந்தம் தேவனுக்கு மகிமை செலுத்தி கொண்டது. அப்படியானால் அல்லேலூயா, அப்படியானால் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஒருத்தர் இருப்பான், சரியான ஒரு உதாரணம் நமக்கு இருக்குமானால் நம்முடைய அருள்நாதர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவர் நம்மிடத்தில் வந்து தேவனை மகிமைப்படுத்துவது என்ன என்பதை சொல்லி காட்டி டெமோ கொடுத்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி நம்மை ஜனிப்பித்திருக்கிறார். அப்படியானால் நாம் பின்பற்ற வேண்டிய உதாரணம் எது? பின்பற்ற வேண்டிய நபர் யார்? அந்த நபரை பின்பற்றினால் நாம் என்ன கிடைக்கும்? நாம் என்ன செய்யலாம்? நம்மை படைத்ததான தேவனுக்கு மகிமையை செலுத்தலாம். ஹல்லேலூயா. வண்டர்ஃபுல் ஜீசஸ். ஆமென். மூன்றாவதாக நான் சொல்லுவேன், 3 காரியங்கள். மூன்றாவதாக, இப்படிப்பட்டதான மகிமையில் படைத்ததான ஹல்லேலூயா கர்த்தருடைய மகிமையை மனுஷன் பாவம் செய்தது நிமித்தம், சத்ரு உள்ளே புகுந்தது நிமித்தம் மகிமை ஆற்றவனாய் போனான். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 11வது வசனம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 11வது வசனம். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ? யாரப்பா உனக்கு சொன்னான் நீ நிர்வாணின்னு? என்னோடு கூட இருக்கிற வரைக்கும் நீ அந்த வார்த்தையை சொல்லவில்லையே. சத்ரு உன்னை மோசம் போக்குற நாள் வரைக்கும் நீ அந்த வார்த்தையை சொன்னதே இல்லையே. உனக்கு தெரியவே தெரியாதே. அப்போ உனக்கு தெரியப்படுத்தினவன் ஒருவன் இருக்கிறானே, வந்துட்டானோ? இடம் கொடுத்தாயோ? என்னெல்லாம் பேசுற நீ? இப்படி நீ பேசுவேன்ட்டு கொஞ்சமாவது யோசித்து பார்த்தியா? என்னிடத்துல இப்படி பேசுவியான்ட்டு. என்னுடைய மகிமையை நீ துறந்தவனாய் நான் நிர்வாணி என்று சொல்லுகிறாயே, எவன்டா உனக்கு சொன்னதுன்னு கேட்டார். உன்னை நிர்வாணமாக நான் உன்னை படைக்கணுன்ட்டு, இப்படி மகிமை அற்றவனாக இருக்கணுன்ட்டா நான் உன்னை படைச்சேன்? இல்லையே. என்னுடைய குணாதிசயங்கள், என்னுடைய மொழி, என்னுடைய மகிமைனால் உன்னை கவர் பண்ணினேன். நான் என்னால் யோசிக்க முடியல. ஒருவேளை உங்களாலையும் அது அப்படித்தான் நீங்கள் சொல்லுவீங்க. அன்னைக்கு மனுஷன் எப்படி இருந்தாங்கிறத ஒரு செகண்டு நம்மளுக்கு காட்டிட்டா இந்த உலகத்தில் நம்ம வாழவே பிடிக்காது. அட
என்ன ஆண்டவரே இவ்வளோ மட்டமாவா இருக்கேன்னா அப்படின்னு நம்மளை குறித்து நம்மளே சொல்லிக்க வேண்டிய நிலைமை வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாலிப நாட்களில் சில நேரங்களில் படங்களையும் கிழமை ஆன பிறகு படத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்க. ஐயோ ஆண்டவரே, அடடா எப்படி இருந்தேன், எவ்வளோ முடி வச்சுட்டு அடர்த்தியாக இருந்தேன், அட பாருப்பா கெட்டப்பே வேற இல்லை. வாலிப நாட்டில் இங்கே பாரு அசிங்கமாக இருக்கேன், ஐய உரிச்ச கோழி மாதிரி இருக்கேன் அப்படின்னு நம்மளை நாம என்ன சொல்லிக்கிறோம். இதுவே இவ்வளோ அசிங்கமாக இருந்தா ஆதியில் மனுஷனை தேவன் படைச்ச போது அவன் எப்படி இருந்திருப்பான். அல்லேலூயா. அதை கொஞ்சம் அந்த படத்தையும் இப்போ இருக்கிற நம்ம படத்தையும் வச்சு கொஞ்சம் ஜோக்கா சொல்கிறேன். அடாடாடாடா இப்போ கம்பேர் பண்ணா நம்ம வாலிப நாட்களில் இருக்கக்கூடிய கெட்டப் எல்லாம் தோற்றுரும். வாலிப நாட்கள் எல்லாம் கெட்டப் தானே. என்ன சொல்கிறீங்க? கிழவனுக்கு எவ்வளவு கோட்டு போட்டாலும் ஐயோ ரொம்ப 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 இருக்கீங்களே இப்படி. ஆனால் என்ன போட வேண்டிய கோட்டு சொல்கிறீங்களா போட்டு, ஆனால் பார்த்தா கரெக்டாக தெரியும் இவர் வயசானவர் கோட்டு போட்டிருக்கிறார். அதே இது ஒரு வாலிப பையன் கோட்டு போட்டுட்டும் எப்படி இருக்கும்? சொல்ல மாட்டேங்கிறீங்க நீங்கள் எல்லாம். பொறாமையாக இருக்குது போல இருக்கு. நம்ம கோட்டு போட்டு கிழவன் ஆகிட்டு கோட்டு போட்டு பாருங்க, ஐயோ சைக்கிளை எலும்பு கூடுக்கு என்னத்தையும் ஒன்று மாட்டினது மாதிரி இருக்குது. அவன் வாலிப கட்டமைப்பில் இருக்கக்கூடிய அந்த கட்டமைப்பும் தோத்துருங்க. மகிமையில் நம்ம எப்படி இருப்போங்க. ஏதேன் தோட்டத்தில் கர்த்தர் நம்மளை வச்சிருந்த ஒரு ஃபோட்டோ மாத்திரம் அவர் கொடுத்தாருன்னா கேட்கணும், வச்சிருக்கீங்களா ஆண்டவரே ஒரு ஃபோட்டோ கொடுங்க, எங்கள் இந்த தாத்தா எப்படி இருந்தார் பார்ப்போன்னு. இப்போல்லாம் பார்த்தா சகிக்க முடியல, எங்களை நாங்களே சகிக்க முடியல. அவர் எப்படி இருந்திருப்பார் யோசிச்சு பார்க்கணும். அந்த மகிமையை நாம் இழந்துட்டோம். அல்லேலூயா. இது ரோமர் 3வது அதிகாரம் 23வது வசனத்தை பாருங்கள். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி, க்ளோரி டிபார்ட்டட். 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் 4வது அதிகாரத்தில் 21லிருந்து 25 வரைக்கும் வாசிக்கும் பொழுது ஒரு மனுஷனுடைய பிறப்பு எப்படி இருக்குதுன்னு அங்கே பார்க்கலாம். தேவனுடைய பெட்டி பிடிபட்டு அவளுடைய மாமனும் அவளுடைய புருஷனும் இறந்து போனபடினால் அவள் மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கபோத் என்று பெயரிட்டாள். தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடினால் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று. அந்த தேவனுடைய பெட்டிக்குள் என்ன இருந்தது? தேவனுடைய பெட்டிக்குள் என்னென்னங்க இருக்கும்? அவருடைய நியாயப்பிரமாணம் இருக்குது, அவருடைய 10 கட்டளைகள் இருக்குது, ஆரோனுடைய துளித்த கோல் இருக்குது, மன்னா பொற்பாத்திரம் இருக்குது. இந்த மன்னா எதை குறிக்குதுங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்குதுங்க. அந்த வேத பிரமாணங்கள் கற்பலகைகள் எதை குறிக்குதுங்க? கர்த்தர் கொடுத்துருக்கிற மனுஷனுக்கு கொடுத்த கட்டளை கொடுத்துங்க. அல்லேலூயா. இந்த துளித்த கோல் எதுக்குங்க? நம்மை நடத்தக்கூடிய ஆசாரியர், பிரதான ஆசாரியரை குறிக்குதுங்க. அல்ல 3மே அவர் தாங்க. ஐயோ பின்னால் இருக்கவங்க 3மே துளித்த கோல் இயேசு கிறிஸ்து. ஸ்தோத்திரம். பாஸ்டர் இல்லை, பாஸ்டர் வெறும் மனுஷன்தான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் பிரதான ஆசாரியன், வானங்களுக்கு வழியாய் சென்றதான மகா பிரதான ஆசாரியன் தான் மெய்யான ஆசாரியன். 2வது மெய்யான அந்த மன்னா. அல்லேலூயா. அந்த மன்னாவின் பொற்பாத்திரம் அங்கே இருக்குது. ஸ்தோத்திரம். அந்த மன்னாவின் பாத்திரங்கள் நாம இருக்கிறோம். ஆமென். நான் மன்னா, தேவனுடைய மன்னாவை சுமக்கிற பொற்பாத்திரமாய் இருக்கிறேன். பொண்ணுன்னா அந்த திவ்ய சுபாவங்கள், இந்த சுபாவங்கள் திவ்ய சுபாவமாகிய நிறைஞ்ச இந்த பாத்திரத்தில் தேவனுடைய வார்த்தையை சுமக்கிற மக்கள். கொஞ்சம் இதெல்லாம் ரொம்ப ஓவர்ன்னு நினைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஆனால் கொடுத்து வச்சவங்களா இருக்குது. புரிஞ்சுக்கிட்டா நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாம் அறியலாம். 3வது தேவன் கொடுத்ததான கற்பனைகள். ஜீவனுக்குள் பிரவேசிக்க ஆசைப்படுகிறேன்னு ஒரு மனுஷன் வந்தானே, எப்படி பிரவேசிக்கலான்னு அவனுக்கு தெரியல. ஒரு வார்த்தையில் என் ஆண்டவர் சொல்லி முடிச்சிட்டாரு, கற்பனைகளை கைக்கொள்னார். கற்பனைகளை கைக்கொள், நீ ஜீவனுக்குள் பிரவேசிப்பாய். இந்த 3ம் அடங்கி இருக்கிறதான அந்த தேவனுடைய பெட்டி. அல்லேலூயா. இதுதானே மகிமை.
கேட்டேன், இதுதானே மகிமை? இந்த மகிமை இஸ்ரவேலை விட்டு பிடிபட்டு, அந்த பெட்டி பிடிபட்டது இஸ்ரவேலை விட்டு போயிடுச்சு. இனி என்ன இருக்குதுன்னு சொல்லி மகிமை போச்சுன்னு இக்கபோத்துன்னு பேர் போட்டான். மாமன் செத்துட்டான், மாமனார் ஏலி செத்து போயிட்டாரு, பெட்டி பிடிபட்டு போச்சு. இனி இனி என்ன எங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கபோத்துன்னு பேர் போட்டாங்க. இன்று தேவனுடைய மகிமை நம்மை விட்டு அற்று போகுமானால் நமக்கு பேரும் இக்கபோத் தான். பிரியமானவர்களே, அல்லேலூயா. ஆண்டவருடைய பெயர்களை சூட்டி ஒருவேளை நாம் வாழலாம், இல்லாவிட்டால் கிறிஸ்தவ குடும்பங்களிலே நாம் பிறந்தவர்களாக இருக்கலாம். தப்பு இல்லை, ரொம்ப சந்தோஷம். அது ஆசீர்வாதமான ஒரு நிலைமை, ரொம்ப ஆசீர்வாதமான நிலைமை. ஆனால் தேவனுடைய மகிமை நம்மை விட்டு போனால் நம்ம எவ்வளவுதான் கிறிஸ்தவ பெயர்களை போட்டுட்டு நல்ல சர்ச்சஸ்க்கு வந்திருந்தாலும் கூட நம்முடைய பெயர் இக்கபோத்துன்னு மாறி போச்சுன்னா அதை போல ஒரு நஷ்டம் வேற ஒன்றுமே கிடையாது. தேவனுடைய மகிமை நம்மை விட்டு போச்சுன்னா சொல்லுங்களேன், நமக்கு பேர் என்னங்க? நாம் என்ன வேணால் பேர் வச்சுக்கலாம், ஆனால் தேவனுடைய மகிமை இல்லை. அவருடைய மகிமைன்னா என்னங்க? அவருடைய சொல்லி விவரிக்க முடியாத பண்புகள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த பண்புகள் நமக்குள்ளே நிறைஞ்சிருந்ததுன்னா நமக்கு ஒரு காலத்தில் இக்கபோத்துங்கிற பேர் வரவே வராதுங்க. கர்த்தர் நல்லவருங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சங்கீதம் 14வது அதிகாரம் 2வது வசனம், தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். கண்ணோக்கினார், அவர் பார்க்கிறாராம். அல்லேலூயா, கர்த்தர் பார்க்கிறாருங்க. நம்ம ஜன்னலை திறந்து பார்க்கிறோம்ல, என்ன சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு ஜன்னலை திறந்து பார்க்கல, அதுபோல தேவன் பரலோகத்திலிருந்து பார்க்கிறார் மனுபுத்திரனை. அதுதான் ரோமர் 3:11 அப்படிதான் போட்டிருக்கோம். இதே வசனம் தான் அங்கே போட்டிருக்கோம். உணர்வுள்ளவன் ஒருவனும் இல்லை, கர்த்தரை தேடுகிறவன் தேவனை தேடுகிறவன் ஒருவனும் இல்லை, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருத்தங்கூட இல்லைன்னு பைபிள் சொல்லுது. இதுக்கு அடுத்து இன்னும் திட்ட வார்த்தைகள் தான் நிறைய பேருக்கும். அவர்கள் நாவு திறக்கப்பட்ட பிரேதக்குழி, அவர்கள் தொண்டை, அப்படி இப்படின்னு ஆயாவே பாம்பின் விஷம் இருக்குது, ஐயோயோ நிறைய எழுதியிருக்கோம். இதுதானே இருக்குது. சரி, வாசித்தா என்ன? இப்போ பைபிளில் தானே வாசிக்கிறோம். அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேதக்குழி. ஒரு பிரேதக்குழியை திறந்தா எப்படி இருக்கும்? அவனே சொல்கிறான், கல்றக்காரனே புதைச்சி வச்சியா கட்டுறீன்னா மரியாதை இப்போயே சொல்லிடு, போட்டு கல்லை போட்டு கட்டி மூடி வச்சுருவோம். வெறும் மண்குழி போட்டு மூடிட்ட பிறகு நாளைக்கு வந்து திறந்து கட்டுன்னா 11 மாதம் கழித்து தான் மறுபடியும் திறக்க முடியுமா? இது நடுவில் திறந்தா அது அவ்வளோதான், நான் சொல்ல வேண்டாம். துர்நாற்றம், அது தாங்க முடியாது, அது திறக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வசனம் நாவின் வார்த்தைகளை குறித்து, தொண்டையில் குறித்து எதுக்கு ஒப்பிடுகிறார்னா திறக்கப்பட்ட பிரேதக்குழி. யோ 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 அப்படிப்பட்ட வார்த்தைகள் வருதான் வாயிலிருந்து, மனுஷனுடைய வாயிலிருந்து. வேணுமா இன்னும் கொஞ்சம் நேரம் நிக்கட்டா? இதுலையே என்ன நீங்கள் சொல்கிறத பார்த்தா இன்னும் கொஞ்சம் சொல்லுங்கிற மாதிரி இருக்கு. ஐயோ மூடிவிடுவோம்யா, கல்லறையை சீக்கிரமாக மூடணும், தொண்டையை சீக்கிரமாக மூட சொல்கிறார். தொண்டைன்னா அதோட சேர்ந்த நாக்கு எதுக்குள்ளே உட்காந்துக்குது? ஆரிஜின் இங்கேருந்து வந்து எதுக்குள்ள? வாய்க்குள்ள. இந்த வாய்க்கு ஒரு விண்டோ இருக்குதா, ஜன்னல் இருக்கா? இப்போ கொஞ்சம் திறங்க, அந்த ஜன்னலை கொஞ்சம் திறங்களேன். அந்த ஜன்னலை மூட சொல்றார். டே, இது திறக்கப்பட்ட பிரேதக்குழிடா, இது கன்றாவியா இருக்குதுன்னு. அவன் மனுஷனுடைய நிலைமைகள் பார்த்தீங்களா? அவருடைய கம்பேஷன் வெளியில வர வேண்டிய வாய், அப்புறங்க அது இருக்கட்டுங்க, அவருடைய அன்பு வெளிப்பட வேண்டிய வாய். ஷோ பாஸ்டர் இழுன்னு இழுக்கிறீங்களே, சீக்கிரம் மூடுங்க. அப்புறம் இப்படி ஒன்னொன்னா
நல்ல காரியங்கள் வெளிப்பட வேண்டிய தொண்டையும் வாயும் மனுஷனுக்கு என்ன ஆகி போச்சு போ, பிரேத குழிட்டார். அப்புறம் என்ன செய்யுதுதான், நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள், அவர்களுடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்குது. இப்படியா படைச்சாரு தேவன்? இதுக்காகவா படைச்சாரு? குட்டி குட்டியா அழகா தேவ மகிமை நிறைந்தவர்களாய் அட்டேகப்பா. நம்ம அந்த படத்தை காட்டினா அது நீங்கன்னு உங்களால் சொல்லவே முடியாது, நான் இல்லைன்ட்டுருவீங்க. அந்த அளவுக்கு மகிமையை படைச்சார். ஆனால் ஆண்டவருடைய கிருபை பாருங்க, அந்த ஆண்டவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. மனுபுத்திரனை நோக்கி உற்று கண்ணோக்கி பார்த்தானே, டே அவன் வாயை திறந்திருக்குது, நாரிட்டு உட்காந்துருக்கானுங்க, கல்றையா கிடக்கு. அப்போ ஆண்டவர் அங்கேருந்து பார்த்து என்ன சொல்லியிருப்பாங்க, இவனை நான் எவ்வளவு அழகா படைச்சேன், நிரப்புங்கடான்னே. பூமி முழுவதும் என் காரியங்கள் நற்காரியங்களை பேசுகிற வாய்களாய் இருக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். என்னை மாதிரியே பேசுகிற வாய்கள் உலகம் பூரா நிரம்பிடணும்னு அல்லவா அவனை படைச்சேன். கல்யாணத்தில் தான் இந்த மாதிரி செய்திகளை கொடுப்போம், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள்னு. என்ன அர்த்தம்? உலகத்தில் இருக்க அவ்வளவு பேர் நிரம்பி அந்த மகிமையான காரியங்களை பேசினால் அவர் அவருடைய மகிமையை ஷேர் பண்ணி அவர் மகிழுகிறாராமே. அது நடக்கலை, பொல்லாங்கன் வந்து கெடுத்துட்டான். இது போல் பல காரியங்கள் உண்டு. டீமன்ஸ் இன்ஃப்ளிக்டட் டிசீசஸ். டீமன்ஸ் சேஞ்ச்டு த டெஸ்டினி ஆஃப் மேன், த கோர்ஸ் ஆஃப் லைஃப். டீமன்ஸ் ரிசீவ்டு தி ஆனர் இன்ஸ்டெட் ஆஃப் காட். கர்த்தருக்கு வரக்கூடிய மகிமையை பிசாசுகள் திருடினது. பலவிதமான பாடுகளை கொடுத்து கடைசியில் அவனுடைய ரூட்டை மாத்திருச்சு. பார்த்தீங்களா? ரூட், டெஸ்டினி, அவன் போகக்கூடிய இடம், சேரக்கூடிய இடத்தையே கம்ப்ளீட்டா மாற்றி கொண்டு போகும்போது மகிமை அற்றவனாய் அவன் காணப்படுகிறான். இது மூன்றாவது காரியம். நான்காவது காரியம், அல்லேலூயா, சந்தோஷமான காரியம். God, the glorious God, sent his glorious Son again to this world. இந்த நிலைமைகளை தேவன் மாற்றும்படியாய் மகிமையின் தேவன், மகிமையின் தேவ குமாரனை இந்த பூலோகத்திற்கு அனுப்பினார். ஆனால் அவர் வரும்பொழுது மகிமை அற்றவராய் வந்தார். பாருங்க எப்படி வந்தார். ஏசாயாவின் புஸ்தகம் 53வது அதிகாரம் 2-5 வரைக்கும். இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்தில் துளிர் விடுகிற, கொஞ்சம் இருங்க, வறண்ட நிலத்தில் எப்படிங்க வேர் துளிர் விடும்? நல்ல நிலத்திலேயே ஒழுங்கா வேர் துளிர் விட மாட்டேங்குது. கவனிச்சிங்களா? நம்ம வீடுகளில் தொட்டிகளில் வச்சுருப்போம், நல்ல உரம் போட்டிருப்போம், தண்ணி ஊற்றிட்டு இருப்போம், திடீர்னு செடி வாடி போய் கிடக்கு. என்னடா வாடி போய் கிடக்குது, எல்லாம் செஞ்சோமே இதுக்கு, திடீர்னு எல்லா இலைகளும் வாடி போய் கிடக்கும். மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பார்ப்போம், அடுத்த நாள் காலைல கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குமான்னு, மறுபடியும் வாடியே கிடக்கும். எப்படிங்க? வறண்டு போன நிலத்தில் துளிர் விட முடியுமா? எவ்வளவு பாடு, எவ்வளவு பாடு. இன்னைக்கு இந்த பாடுகளை சகிக்க முடியாதபடிக்கு இந்த வேதனை எனக்கு வேண்டாம் சாமி, என்னை எடுத்துக்கொள்ளும்னு சொல்லக்கூடிய ஒரு குணம் தானே நம்மள்கிட்ட இருக்குது. மனுஷன் அவ்வளவுதான், தாங்க மாட்டீர்கள் என்று கர்த்தர் சொன்னார். போன சண்டே சொல்லலை, நான் இவைகளை உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் உங்கள் முகமெல்லாம் துக்கமாக இருக்குதுன்னார். இவை காட்டில் இன்னும் அதிகமாக சொல்ல வேண்டியது இருக்குது, நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, தாங்க மாட்டீங்கன்னு. ஒரு வறண்ட நிலத்தில் ஒரு வேர் துளிர் விடணும்னா எவ்வளவு பாடு. ஒரு மகிமையோடு இருக்கக்கூடிய காட்சியா என்ன இது? இல்லைங்க. வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும், துக்கம் நிறைந்தவரும், பாடு அனுபவிக்கிறவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவராய் இருந்தார், அவர் எண்ணாமற் போனோம். மெய்யா அப்படி இருந்தும் நாம் செஞ்சது நல்ல காரியம் கிடையாது, மனுஷன் செஞ்சது நல்ல காரியம் கிடையாது. அவரை அறிந்து அவரை வரவேற்றோமா? இல்லை. மனுக்குலம் அப்படி இருந்தும் கூட அவர் நம்முடைய மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு
அவரே பாடுகள் நிறைந்தவராய் இருந்தார். அவர் எப்படி மனுஷனுடைய பாடுகளை ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்பா, ஆனாலும் மனுஷனின் நிமித்தம் அவர் பாடுபட வேண்டியதாய் போயிற்று. அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டாராம். நம்முடைய துக்கங்கள், அவர் துக்கமாயிருந்தார், நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம், ஆனாலும் நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால். இப்போ நீங்க கொஞ்சம் யோசிங்க தேவ பிள்ளைகளே, வாக்குத்தத்தம் பெற்றதான அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கொஞ்சம் யோசித்து பாருங்க. செட்டிங்ஸை பாருங்க. அசட்டை பண்ணினோம், வறண்ட நிலம், அவரை விட்டு முகங்களை திருப்பி கொண்டோம், என்னென்னமெல்லாம் நினைச்சு பார்த்தோம். ஆனால் அவர் நமக்கு செய்ததோ, வாயை திறந்து பேசலாமே, அவர் நமக்கு செய்ததோ என்ன செய்தார்? திருப்பி ஒரு தரம் கூட ஒரு சின்ன காரியம் கூட அவர் ரிட்டாலியேட் பண்ணவே இல்லை. நீங்கள்லாம் என்னை அசட்டை பண்ணீங்க, என்னை இவ்வளவு பண்ணீங்க, யாருன்னு உங்களுக்கு தெரியல, நான் யார் தெரியுமான்னு ஒரு தரம் கொஞ்சம் ருசிச்சுட்டா எப்படி நல்லா இருக்கும், ஒரு தரம். ஆனாலும் நம்முடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டது, நம்முடைய காயங்கள் எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டாராம், நம்முடைய துக்கங்கள் எல்லாம் அவர் சுமந்தாராம். நமக்கு நிம்மதி இல்லாத ஒரு நிலைமை, அவர் நமக்கு நிம்மதியை கொடுத்தாராம். அல்லேலூயா. வறண்ட நிலம்தாயா எல்லாமே, ஆனால் அதில் துளிர் விடணும். இன்னைக்கு வேலை ஸ்தலத்தில் ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கலன்னா வேலையை மாற்ற போறேன்னு சொல்கிறான். வேலை ஸ்தலத்தில் மேனேஜர் திட்டாருன்னா எனக்கு இந்த வேலையை வேண்டாம், என்னை திட்டிகிட்டே இருக்கிறாரு, போயா 1000 பேர் வேலையை கொடுக்கறதுக்கு ரெடி அப்படின்னு சொல்கிறான். 1000 பேரில் ஒருத்தங்க கூட வேலை கொடுக்கறதுக்கு ரெடி கிடையாது. ஒரு சின்ன காரியத்துக்காக நம்ம ஓடி போகிறோமே, ரொம்ப அஃபெண்ட் ஆகுறோமே, புண்படுறோமே, மனசு முறியுதே ஒரு சின்ன காரியத்துக்காக. வறண்ட நிலமாக இருக்கு, ஆனால் எவ்வளவோ செழிப்பான இடத்துல நம்ம கொண்டு வந்து வைத்தாலும் கூட ஒரு சின்ன விஷயத்தின் நிமித்தம் நாம் அந்த வேலையை விடணும், அந்த இடத்த விடணும், அங்கேருந்து ஓடி போயிடுறேன், இங்கே இருக்க மாட்டேன், அப்படி இப்படின்னு பல காரியங்கள் சொல்கிறோமே. ஆனால் ஒரு வறட்சியான நிலத்திலிருந்து ஒன்று கூட மனுஷன்ட்டேருந்து அவருக்கு ஆறுதலாக வந்ததே இல்லை. தேவ ஜனமே, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவருக்கு நாம் செய்தது என்ன? ஏதாவது ஒரு ஆறுதல் இருக்குதா? ஒன்று கிடையாது. வறண்ட நிலைமையிலிருந்து அவர் துளிவிடுகிறார், இளங்கிளை போல. அல்லேலூயா. துளிர் விட்டு இன்றைக்கு இயேசு வந்ததின் நோக்கம் இந்த வறட்சியை அல்லேலூயா மாற்றும்படியாக. நம்முடைய வறட்சி, நம்முடைய அப்படியே கொண்டு போனால் போயிட்டே இருக்கலாம். நிறைய காரியங்கள் முழுசாக இருக்குதுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுபோல் மத்தேயு 27 பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக நீங்கள் வீட்டில் போய் 53 27 வீட்டில் வாசிங்க. இப்போ வேண்டாம். ஹோல் சாப்டர் 53 ஃபுல், 27 ஃபுல், மத்தேயு 27 வாசித்து பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, எபிரேயர் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர். எக்ஸலண்ட். அநேகம் பிள்ளைகளை ஏதோ ஒரு ஆத்தோரமா சேர்க்கும்படி, பரலோகத்தில் ஒரு கேட்டோரமா சேர்க்கும்படி, மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினால் பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாய் இருந்தது. மகிமையற்ற ஒரு மனுஷன். அதுக்கு பிறகு இன்னும் கண்டினியூ பண்ணி வாசித்தால் ரொம்ப ரசனை நல்லா இருக்கும். எப்படி எனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவருமாகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல் உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன் என்றும் நான் அவரிடத்தில் நம்பிக்கையாய் இருப்பேன் என்றும் இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லியிருக்கிறார். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க
அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினால் அடிமைத்தனத்துக்குள்ளான யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஆதலால் அவர் தேவ தூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவிர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையுமுள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாயிருந்தது. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய். வண்டர்ஃபுல் ஜீசஸ். அதற்காகத்தான் வெளிப்பட்டாராம். இழந்து போன அந்த மகிமை. அல்லேலூயா. கொலோசியர் 1வது அதிகாரம் 11-14. சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமை. என்னது? மகிமையான அவருடைய வல்லமை எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்களாக்கினார். இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்துகிறவருமாகி இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாய் இருக்கிறது. இனி பேதுரு அப்போஸ்தலன் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். 1 பேதுரு 2வது அதிகாரம் 9-10. நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தன்னுடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு ராஜரீக கூட்டம், ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனம். அல்லேலூயா. 1 யோவான் 1வது அதிகாரம் 7வது வசனத்தின்படி அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில நடந்தால் இப்படி பல வசனங்கள் உண்டு பிரியமானவர்களே. டீட்டெயில்டாக இன்னைக்கு பார்க்காவிட்டாலும் இந்த ஓரிரு வசனங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 26வது அதிகாரம் 18வது வசனத்தின்படி பவுலுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை பாருங்கள். 26:18. அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுடைய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்துக்கு அனுப்புகிறேன் என்றார். என் ஆண்டவர் வந்ததின் நோக்கம் சாத்தானுடைய அதிகாரத்தை, இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படும்படியாக, இழந்த மகிமையை மறுபடியும் கொடுக்கும்படியாக, இக்கபோத் என்கிற பெயர்களை தேவன் மாற்றும்படியாக. ஹல்லேலூயா. நாம் இந்த நம்முடைய சந்ததி நம்முடைய சந்ததியை கொண்டு இந்த பூமியை நிரப்பும் பொழுது எவைகளால் நிரம்பி இருக்க வேண்டுமாம்? தேவனுடைய மகிமை நிறைந்த சந்ததியாய் நிரம்பி இருக்கும்படியாக. அதற்காக நாம் வாழ வேண்டாம். ஹல்லேலூயா. இந்த ஸ்கூலில் இந்த பூமியில் என்னென்ன சிஸ்டம்ஸ் உண்டு பாருங்க. நம்முடைய பர்சனல் லைஃப், நம்முடைய எஜுகேஷனல் சிஸ்டம், ஃபைனான்ஷியல் சிஸ்டம், பிஸ்னஸ் சிஸ்டம், ஜுடிஷியல் சிஸ்டம், பல காரியங்கள் இந்த பூமியில் உண்டு. ஸ்கூல்ஸ், காலேஜஸ், பிஸ்னஸஸ் எல்லாம் உண்டு. இந்த எல்லாவற்றிலும் தேவனுடைய மகிமை நிரம்பி இருக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டார். ஆனால் பிஸ்னஸில் தேவன் மகிமைப்பட வேணும். படித்த படிப்பில் தேவன் மகிமைப்பட வேண்டும். ஆமா, பர்சனல் லைஃப்ல தேவன் மகிமைப்பட வேண்டும். குடும்பத்தில் தேவன் மகிமைப்பட வேண்டும். ஜுடிஷியரி சிஸ்டம், சட்ட அமைப்புகள் மகிமைப்படுதா? இன்னைக்கு பிசினஸ் ஸ்கூல்ஸ்ல கர்த்தர் மகிமைப்படுகிறாரா? I'm very sorry that I should not speak about the judicial system, but yet that's a known fact. நியாயஸ்தலத்தில் அநியாயம் இருக்க கண்டேன் என்று வேதம் சொல்லுகிறது. ஜனங்கள் எல்லாம் எங்கே தான் நோக்கி பார்ப்பாங்கன்னா, ஒரே ஒரு இடத்த தான் நோக்கி பார்ப்பாங்க. எந்த பிரச்சனைக்கும் பஞ்சாயத்துக்கும் எங்கே பார்ப்பாங்கன்னா ஜுடிஷியல் சிஸ்டத்தை தான் பார்ப்பான். அது
களங்கமில்லாத தீர்ப்பு வந்துருச்சுன்னா ஜனங்கள் வாழ்வார்கள், இல்லாட்ட ஜனங்கள் சாவார்கள். இன்னைக்கு அங்கே தேவன் மகிமைப்படுகிறாரா? பூமியில் நான் வாழக்கூடாதுன்னு நினைக்கவே கூடாது. ஒரு பக்கம் நமக்கு பரலோக மகிமை இருந்தாலும் கூட பூமியில் தேவன் வச்சிருக்கிற காரியம், அவருடைய மகிமையை நாம் ரிஃப்ளெக்ட் பண்ணும்படியாக இந்த பூமியில் நாம் வாழ்ந்தே ஆக வேண்டும். வாழ்ந்தால் அதற்கென்றே வாழ்ந்தே ஆக வேண்டும். கர்த்தர் நம்மளை ஜட்ஜாக வச்சுருக்கிறாங்கன்னா அந்த இடத்துல கர்த்தருடைய வேதத்தின்படி நம்ம இருக்க வேண்டியிருக்கு. ஒரு பிஸ்னஸை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறாங்கன்னா அந்த பிஸ்னஸ் மூலமாக கர்த்தர் மகிமைப்படணும். ஒரு குடும்பத்தை தந்திருக்கிறாங்கன்னா குடும்பத்தின் மூலமாக கர்த்தர் மகிமைப்படணும். படிச்சிருக்கிறோம், ஒரு வேலையில் இருக்கோம்னா அந்த வேலையில் கர்த்தர் மகிமைப்படுவார். பயங்கரமான வேலை செய்ய முடியாத சூழ்நிலைகள் கூட வரலாம். விட்டு ஓடிடக்கூடாது. ஏன்னா நாம் கர்த்தருடைய மகிமையை ரிஃப்ளெக்ட் பண்ணுகிறவர்கள். ஆனால் நமக்கு மேலே இருக்கிறவர்களோ கர்த்தருடைய மகிமையை ரிஃப்ளெக்ட் பண்ண மாட்டாங்க. எப்படி அமைதியாட்டிங்களே? எல்லாரும் மேனேஜர்களும் நல்லா ஆண்டவருடைய பிள்ளைகள் அபிஷேகத்தில் நிரம்பி இருக்கிறாங்களான்னு அந்த உலகத்தில் இவங்களுக்கு கீழே நம்ம உட்கார்ந்துருப்போம். இவங்களுடைய ரூலில் அதிகாரத்தில் தான் நம்ம உட்கார்ந்துருப்போம். அவன் சொன்னது நம்ம செஞ்சு ஆகணும். ஆனால் அவன் சொல்கிறது தப்புன்னு நல்லா தெரியுது, மட்டமானதுன்னு தெரியுது. விட்டு ஓடிடலாமா? இல்லை, கொஞ்சம் பொறுங்க. உங்களுடைய நன்மையை அவர்கள் பார்க்கும்போது, தேவனுடைய மகிமை உங்கள் மூலமாய் வெளிப்படுங்களை பார்க்கும்போது அவனே கூப்பிட்டு சொல்வான், இவன் ஒருத்த மாத்திரம் இந்த கம்பெனியில் ரிசைனே பண்ணக்கூடாது, இவன் எனக்கு வேணும்பா. ஆனால் பாடுபட்டு நாம் அந்த இடத்துல நம்முடைய தேவனுடைய மகிமை நாம் இறக்க கட்டளை பெற்றிருக்கிறோம். தேவனுடைய மகிமை இறக்க கட்டளை பெற்றிருக்கிறோம். ஓடி போக கட்டளை பெறவில்லை. இந்த பூமியில் தேவனுடைய மகிமையை நிலைநாட்டும்படியாய் கட்டளை பெற்றிருக்கிறோம். நம்முடைய தேவன் நம் மூலமாக வெளிப்படும் போது அவர்களுடைய முழங்கால்கள் தேவனுக்கு முன்பாக முடங்கும். விசுவாசித்தால் தேவனுக்கு மகிமையை செலுத்துங்கள். அல்லேலூயா. கடைசியில் ராஜ மரியாதையோட தான் உங்களை பார்ப்பார்கள். அப்படி இல்லாவிட்டால் தேவன் உங்களை வேற இடத்துக்கு கொண்டு போவார். அது அவர் செய்யட்டும். ஆனால் அவர்கள் வாயிலிருந்து பிறக்கக்கூடிய வார்த்தைகள் எப்படி இருக்கும்னா, இவன் ஆராதிக்கிற கடவுள் தாண்டா இவனை காப்பாத்தினாருமா, இவன் ஆராதிக்கிற கடவுள் தாண்டா இவனை உயர்த்தினார் அப்படிமா. எந்த இடத்துல அவமானப்பட்டமோ அதே இடத்துல தேவன் நம்மை தலை தூக்கி நிற்க பண்ணுவார். காரணம், நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருப்போமாகில், இந்த சத்தியத்தை அறிந்தவர்களாக இருப்போமாகில், I am the torch bearer as well as glory bearer of God. ஹல்லேலூயா. மகிமையை சுமக்கிற மட்பாண்டங்கள் என்று நாம் அறிய வேண்டும். I am the reflector of God's glory. My God has shared his glory with me. உயிர் நண்பன் கூட தன்னுடைய காரியத்தை ஷேர் பண்ண மாட்டான். நான் யூனிவர்சிட்டியில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு புக் ஒன்று இருக்குது. அந்த புக்கு நான் படிக்கிறதுக்கு அது ரொம்ப ரொம்ப கிடைக்காத புக்கு. ஸ்தோத்திரம். தடவி லைப்ரரியில் போய் பார்த்தாலும் அது கிடைக்காது. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் புக்கு. அதுக்காக தேடிட்டு இருப்போம். திடீர்னு ஹாஸ்டலில் ஒரு நண்பனோடு பேசிக்கிட்டே இருக்கும்போது அவனுடைய டேபிள் ட்ராயர் பக்கத்தில் நான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். அவன் எதிராளன்னு பேசிகிட்டு இருக்கான். திடீர்னு அவன் டேபிள் ட்ராயரை நான் அப்படி உருவினேன் பாருங்க. தூங்கிட்டவங்களாம் எழுந்திரிச்சிட்டான். திடீர்னு ட்ராயரை உருவினேன் பார்த்தீங்களா? அந்த புக்கு இருக்குது லைப்ரரியில். ஒரே ஒரு புக்கு இருக்குது, அந்த காப்பி. கேட்டலாக் எடுத்து பார்த்தா ஒன்லி ஒன் புக்கு. அது எங்கே இருக்கவே இருக்காது, இவன்ட்ட இருக்குது. அதுக்கு முன்னாடி கேட்டேன், இது புக்கு வச்சிருக்கானே? இல்லவே இல்லைடா அப்படின்னா. இப்போ உருவி பார்த்தா மேக்ஸ் புக்கை கொண்டு போய் எங்கிட்டாவது ஹிஸ்ட்ரி புக்கு பின்னால் கொண்டு போட்டு வச்சிருவானுங்க நம்ம ஆட்கள். எவனுக்கும் கிடைக்கக்கூடாதுன்ட்டு முக்கியமான புத்தகங்களை எங்கேயோ போட்டு வச்சிருவாங்க. திறந்து பார்த்தா இருக்குது. மூஞ்சி செத்தே போச்சு. நல்ல மனசோடு இருந்தால் என்ன செய்யலாம்? யாருக்கு வேணுமோ ஜெராக்ஸ் காப்பி எடுத்து படிப்போம், எல்லாம் படிங்கடான்னு சொல்லி கொடுக்கலாம்ல. ஷேர் பண்ண மனசு இல்லை. அப்போ எவ்வளோ சுயநலம் அது இல்லையா? இது அவன் அப்படி இருப்பான், அவன் இருந்துட்டு போட்டோம். கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி இருந்தால் என்ன ஆகிறது சொல்லுங்க? அப்போ அவர் மகிமைப்படுவாரா? மகிமைப்பட மாட்டார். we are torch bearers in the glory. கடைசியாக அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் 10வது வசனமும் 11வது வசனமும். Acts chapter 1 verse 10 and 11. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் மகிமையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அங்கே நின்று, கலிலேயராகிய மனுஷரே,
நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்திற்கு ஏற்கப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ வருவார். Again he will come. Hallelujah. மகிமையின் தேவன் மறுபடியும் மகிமையான பாத்திரங்களை எடுத்துக்கொள்வதற்காக வருகிறார். அடுத்த பியூட்டி என்னன்னு கேட்டா, இதை விட பயங்கரமான மகிமையை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார் பரலோகத்தின் தேவன். ஒரு வினாடி பொழுதில், ஒரு நொடி பொழுதில் நாம் மறுரூபம் ஆவோம் என்று சத்திய வேதம் சாட்சி கொடுக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. இழந்து போனதை தேட ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வெளிப்பட்டார். இழந்து போனதை எப்படி இழந்து, மகிமையை இழந்து போனார். அவர் முதலாவது மகிமையின் தேவன். அவர் மகிமைனா என்னங்கிறத டெஃபினேஷனை பார்த்துட்டோம். ஹல்லேலூயா. ரெண்டாவதாக, அவர் மனுஷனை படைத்ததும் மகிமையில் தான் படைச்சு வச்சிருக்கிறார். மூன்றாவதாக, அந்த மகிமையை மனுஷன் இழந்து போனான். நான்காவதாக, அந்த மகிமை அற்றவர்களாய் மனுஷனைப் போலவே அவர் பாடுகள் நிறைந்தவராய் மகிமையின் தேவன் வெளிப்பட்டார். அவருடைய மகிமையை கண்டோம் என்று எழுதியிருக்கிறது. ஐந்தாவதாக, அவர் பாடுபட்டு மனுஷனை அவர் ரத்தம் சிந்தி மறுபடியும் மகிமையில் ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். இந்த ஏறெடுத்து கொள்ளப்பட்ட மகிமையின் தேவன் மறுபடியும் இந்த மகிமை பெற்றதான அல்லேலூயா மக்களை மறுரூபப்படுத்துவதற்காக மீண்டும் வருகிறார். வந்த பிறகு சொல்லி முடியாத மகிமையில் நம்மை சேர்க்கும்படியாய் இப்படி எல்லா துக்கங்களும் மறந்து போவோம், எல்லா கண்ணீரும் துடைக்கப்படும், எல்லா வியாகுலங்கள், வேதனைகள், சகல காரியங்கள் மறைந்து மகிமையில் நீ நிர்வாணமாய் இருக்கிறாய் என்று உனக்கு சொன்னவன் யார் என்று சொன்ன அதே தேவன் நம்மை மறுபடியும் நிர்வாணமாய் கொண்டு போய் பரலோகத்தில் நிறுத்த மாட்டார். மகிமையான வெண்வஸ்திரங்களோடு அவர் நம்மை நிறுத்துவார். அல்லேலூயா. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே கர்த்தர் இயேசு வந்தார். ஆண்டவர் மகிமைப்படுவாராக. ஆனால் இந்த நடுவில் நம்ம கற்றுக்கொண்டதான அநேக பாடங்கள் அவருடைய மகிமையை ரிஃப்ளெக்ட் பண்ண வேண்டாம். அவருடைய மகிமையை சுமந்து செல்லுகிறான். நாம் அந்த வெளிச்சத்தை ஜனங்களுக்கு முன்பாக காட்டும் பொழுது தேவனை ஜனங்கள் மகிமைப்படுத்துவார்கள். அடுத்த லெசன், நம் மூலமாய் சந்ததிகள் நிரம்பி நம் மூலமாய் படர்ந்து தேவ மகிமையுள்ள சந்ததியாக, அல்லேலூயா, ஆமென், அவருக்கு சொந்தம் 2:15 மல்கியா 2:15 படி தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிக்குத்தானே அதை நிறைவேற்ற வேணாம். அதற்காக இந்த பூமியில் நாம் வாழ வேண்டாம். போதும் சாமின்னு சொல்லக்கூடாது. உம்முடைய மகிமை நான் ரிஃப்ளெக்ட் பண்ணும்படிக்கு நீர் என்னை பூமியில் வைத்திருக்கிற கடைசி நாள் வரைக்கும் நான் வாழ்ந்து உம்முடைய மகிமை நான் பிரதிபலிப்பேன் ஆண்டவரே. அதுக்கு நான் ஆயத்தமாகி விடுகிறேன். கர்த்தர் நல்லவர். ரட்சண்ய கொம்பு இயேசு எந்தன் வாழ்வில் வந்ததா, ரட்சண்ய பாடல்கள் எந்தன் நாவில் வந்தது, ரட்சண்ய பாடல்கள் எந்தன் நாவில் வந்தது, ரட்சிப்பு வந்தது, பெரும் மகிழ்ச்சியை தந்தது, ரட்சிப்பு வந்தது, பெரும் மகிழ்ச்சியை தந்தது, சமாதானம் வந்தது, துதி பாடலும் வந்தது, தேவ சமாதானம் வந்தது, துதி பாடலும் வந்தது, ரட்சண்ய கொம்பு இயேசு எந்தன் வாழ்வில் வந்ததா, ரட்சண்ய பாடல்கள் எந்தன் நாவில் வந்தது, ரட்சண்ய பாடல்கள் எந்தன் நாவில் வந்தது, புது ஜீவன் வந்தது, புது வாழ்வும் வந்தது, புது ஜீவன் வந்தது, புது வாழ்வும் வந்தது, வெற்றியும் வந்தது,
ஜெயதுனியும் வந்தது, வெற்றியும் வந்தது, ஜெயதுனியும் தந்தது. ரட்சண்ய கொம்பு இயேசு எந்தன் வாழ்வில் வந்ததா, ரட்சண்ய பாடல்கள் எந்தன் நாவில் வந்தது, ரட்சண்ய பாடல்கள் எந்தன் நாவில் வந்தது. இருளும் அகன்றது, ஜீவ ஒளியும் வந்தது, இருளும் அகன்றது, ஜீவ ஒளியும் வந்தது. மனதில் மறுரூபம் புது வெளிச்சம் வந்தது, மனதில் மறுரூபம் புது வெளிச்சம் வந்தது. ரட்சண்ய கொம்பு இயேசு. இந்த ஒரு சரணத்தை அப்படியே மகிழ்ச்சியோட பாடுவோமா? ரட்சண்ய பாடல்கள் எந்தன் நாவில் வந்தது, ரட்சண்ய பாடல்கள் எந்தன் நாவில் வந்தது. மறுபடியும் பாடும் ஒரே ஒரு தரம். ஆமென். ரட்சண்ய கொம்பு இயேசு எந்தன் வாழ்வில் வந்ததா, ரட்சண்ய பாடல்கள் எந்தன் நாவில் வந்தது. ஜெபம் பண்ணலாமா? மகா பரிசுத்தமும் இரக்கமும் நிறைந்த நல்ல பிதாவே, ஆண்டவரே, இந்த அருமையான காலை நாளில் ஆண்டவரே, நீங்கள் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத பார்த்தோம், உதவி செஞ்சீங்க. எங்களை எப்படிப்பட்டவர்களாய் படைச்சிங்கிறத பார்க்க உதவி செஞ்சீங்க. பிறகு எங்களுக்கு என்ன நடந்ததுங்கிறத பார்க்க உதவி செஞ்சீங்க. அந்த நடந்த பிறகு நீங்கள் சும்மா விட்டுலப்பா, நீங்கள் மறுபடியும் மகிமையின் தேவன் வந்தீர் என்று பார்க்க உதவி செஞ்சீங்க. பாடுபட்டீங்க. எங்கள் ரட்சிப்புக்காக வறண்ட நிலத்தில் தோன்றின இளங்கிளை அப்பா நொறுக்கப்பட்டீங்களே. அதுக்கு பிறகு ரத்தம் சிந்தி ஆண்டவரே, மறுபடியுமாக நீர் இழந்த மகிமை மறுபடியும் பெற்றுக்கொண்டீர். பிதாவே, இப்பொழுது எனக்கு உண்டாயிருந்த மகிமையினால் என்னை மகிமைப்படுத்தும் என்று சொல்லி ஜெபித்து, ஆண்டவரே, நீர் பரலோகத்திற்கு சென்று பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்திருக்கிறீங்க. அதே வேளையில் விசுவாசிக்கத்தக்கதாக பூமியிலே விசுவாசிக்கப்பட்டார் என்று எழுதியிருக்கிறபடி எங்கள் உள்ளத்தில் நீர் பிறந்தீர், எங்கள் உள்ளத்திலே குடிகொண்டிருக்கிறீர், எங்கள் உள்ளத்தில் நீர் வளருகிறீர். உமக்கேற்றபடி நாங்கள் வளர கனி கொடுக்க கிருபை செய்கிறீர். அதே நேரத்தில் மறுபடியும் சீக்கிரம் இந்த மகிமையின் தேவன் இயேசு வரப்போகிறீர். ஒரு நொடி பொழுதில் எங்களை மறுரூபப்படுத்துவீர். அடே அப்பா, என்ன மகிமையை தயார் பண்ணி வச்சிருக்கிறீங்க எங்களுக்காக. அந்த மகிமையில் கொண்டு போய் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் சேர்க்கும்படியாக என்று எழுதியிருக்கிற வசனத்தின்படி மகிமையின் தேவன் மறுபடியும் வரப்போகிறீர். சபையை அதுக்கு ஆயத்தப்படுத்துகிறதற்காய் நான் நன்றி சொல்லுகிறேன். இவைகளை தியானித்து உமக்குள் கலிகூற கர்த்தர் உதவி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் ஒவ்வொருவரும் இன்று ரிஃப்ளெக்டிங் தி க்ளோரி ஆஃப் காட் அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளவும், க்ளோரி பேரர்ஸ் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளவும், மட்பாண்டங்களில் தேவ மகிமை சுமக்கிறோம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு எங்கள் வெளிச்சம் மற்றவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கும் போது பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள் ஜனங்கள் என்று சொன்னபடி அந்த பொறுப்பையும் உத்தரவாதத்தையும் பூமியில் நாங்கள் இருக்கிற கடைசி நாள் வரைக்கும் சந்தோஷத்தோடு வாழ்ந்து தேவ மகிமையை நாங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணத்தக்கதாக எங்களுக்கு போதித்தீர். எங்களோடு கர்த்தர் கூட இருக்கிற இம்மானுவேலா எங்களோடு இருக்கிறதுக்காய் நன்றி. கர்த்தாவே, வந்ததான் நம்முடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். தூர இடங்களிலிருந்து வந்ததான் நம்முடைய பிள்ளைகள். கர்த்தாவே, அவர்கள் ஆண்டவரை உறவினர்களை பார்க்க வந்திருக்கிறவர்களாக இருந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று எல்லாரும் சேர்ந்து உம்முடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகளை
கர்த்தர் பலிக்கு பெருக பண்ண வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவானுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகையும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட மகிமையின் தேவனாகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் வருகிற வரைக்கும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமேன். சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.